வெளிப்படுத்த விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் Revelation chapter 8:13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருப்பவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். என்று ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருப்பவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கடந்த 5 வாரமாக 7 எக்காலங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 6வது பாகம். இன்னும் ஒரு பாகம் இருக்கிறது. இன்னைக்கு குருத்தோல ஞாயிறுங்கிற மறந்துட்டேன். பிள்ளைங்க பாட்டு படிச்சதுதான் எனக்கு தெரியும். பாம் சண்டே இல்லையா? ஓ, அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் தான் பாம் சண்டே. இந்த இன்னொரு பாகம் இருக்கிறது. அது அடுத்த வாரம் போகும். அடுத்த வாரம் பாம் சண்டே மெசேஜ் இருக்காது. போன வருஷம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஈஸ்டர் மெசேஜ் நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் ஈஸ்டர் மெசேஜ் நடக்கும். அதுக்கு முன்னதாக இந்த சென்டர்ஸ் முடிந்துவிடும். இந்த உன்னத பாட்டை குறித்து பிரசங்கம் பண்ண பின்பு ஈவினிங் சைஸ்ல அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலையான இசையை குறித்து பேசியிருக்கு. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரி அதை போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் உங்களுக்கு கர்த்தர் சித்தமாக போதிப்பேன். கர்த்தர் தானே என்னை ஆசிரித்தார்கள். வெளிப்படுத்தல் 8:13 4 எக்காலங்களுக்கு பின்பு அங்கே ஒரு அறிவிப்பு வருகிறது. முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது பூமி பாதிக்கப்படுகிறது. இரத்தம் கலந்த அக்கினி கல்மழை உண்டாகி பூமியில கொட்டப்பட்டது. அதனால மரங்களில் 1/3 வெந்து போயிடுச்சு. பசும்புலெல்லாம் எரிந்து போயிடுச்சு. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும். அதன் பின்பு 8ஆம் 9ஆம் வசனத்துல 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற ஒரு மலை போன்றது சமுத்திரத்தில் போடப்பட்டது. உடனே சமுத்திரத்தில் 1/3 இரத்தம் ஆயிடுச்சு. சமுத்திரத்தில் உள்ள ஜீவன சிருஷ்டிகளில் 1/3 செத்து போய்விட்டது. கப்பல்களில் 1/3 சேதமாயிடுச்சு. இது 2வது எக்காலம் சமுத்திரத்தை பாதிக்கிறது. முதலாம் எக்காலம் பூமியை பாதிக்கிறது. 2வது எக்காலம் சமுத்திரத்தை பாதிக்கிறது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து பூமியிலே விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 நீரூற்றுகளின் மேல விழுந்தது. இவன் ஃப்ரெஷ் வாட்டர் அஃபெக்ட் ஆகும். சி சால்ட் வாட்டர். இது நீரூற்றுகளில் 1/3 மேல அது விழும்பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பேர். அதனால் அந்த தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷர் அநேக செத்தார்கள். இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் அஃபெக்ட் ஆகிவிட்டு உலகம் முழுசும் வாட்டர் அஃபெக்ட் ஆகிவிட்டு நிறைய விட்டது. அடுத்தபடியாக இதை அது ஃப்ரெஷ் வாட்டர். 4வது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதமாயிடுச்சு. அவசரத்தில் 3/3 இருள் அடைந்தது. பகலிலே 3/3 பிரகாசம் இல்லாமல் போயிடுச்சு. இரவிலும் அப்படியே ஆயிடுச்சு. அதனால 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது சன் மூன் ஸ்டார் இது ஆகாயம் ஸ்பேஸ் அஃபெக்ட் ஆகுது. எல்லாமே 3/1 1/3 போட்டு எக்காலங்கள் 1/3 வயல்ஸ் கோபகலசம் டோட்டலா எல்லாமே சேரப்படும். இது 1/3 தான். அதன் இந்த 4 ட்ரம்பஸ் பைபிள் எழுத்துப்படி தெரிஞ்சாதான் ஆவிக்கிற தெரியபடி. நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் போல பைபிள படிக்கணும். ஸ்டூடெண்ட் மாதிரி பைபிள் படிக்கணும். நம்ம 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 4 ட்ரம்பஸ் குறித்து வாசிக்கிறோம். 4 ட்ரம்பஸ் என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகுது. என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இயற்கையானது பாதிக்கப்படுகிறது. இதோ அங்கே புல்லு மரம்
இது சமுத்திரம், பூமி, நீரூற்றுகள், இது சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள். இந்த 4 ட்ரம்பர்ஸ்னால அதெல்லாம் பாதிக்கப்படுங்க, இயற்கையா பாதிக்கப்படுங்க. இப்பொழுது நம்ம விதமான உலகத்திலே நம்ம ஜீவிக்கும் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை பின்பு என்ன வரும் தூதனுக்கு அனௌன்ஸ் பண்ணுகிறான். வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊது போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 3 ஐயோ, 3 woes. அதான் சொல்லியிருக்கேன். 5ஆம் எக்காலம் முதலாம் உலகப் போர், 6ஆம் எக்காலம் 2ஆம் உலகப் போர், 7ஆம் எக்காலம் 3ஆம் உலகப் போர். அது வெறும் போரை மட்டும் குறிப்பதில்லை, அது வார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைஃபை மட்டும் குறிப்பதில்லை. அது என்ன சொன்னால் ஈவில் ஸ்பிரிட்டை அது குறிக்கிறது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அது ஒரு ஏஞ்சல், அது லூசிபர், அப்போலியன், பாதாளத்தின் தூதன். ஏதோ அது பிசாசு, அந்த நட்சத்திரம் பிசாசு. வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டே. அவன் பாதாள குடியை திறந்தா அவனுக்கு கீ ஆஃப் தி ஹெல் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. பாதாள குடியை திறக்கும் பொழுது இதோ பெருஞ்சூளையை போல புகையானது அந்த குழியிலிருந்து எழுப்பிச்சு. அந்த குழியின் புகையினால் ஆகாயமும் சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. ஈவில் ஸ்பிரிட் வருது. எல்லாம் பொலிட்டு எல்லாம் மேல இருந்துதான் எல்லாம் பொலிஷன் நெச்சு மூலமாக பாதாளத்தின் ஆவிகள் இதை கொடுக்கப்பட்டது. கீ ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞானம் என்ற திறவுகள் கொடுக்கப்பட்டது. விஞ்ஞானம் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆகிவிட்டது, ப்ராக்ரஸ் ஆகிவிட்டது. அதனால என்ன சொல்றார், பாதாளத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு உலகத்துல வந்திருக்கிறது. பாதாள குழி திறக்கப்பட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி இன்னைக்கு வேர்ல்டே ஹெல்ல ஈவில் ஸ்பிரிட் நிறைஞ்சிருக்கு. உங்களை சுத்தி ஈவில் ஸ்பிரிட்டை பார்க்கணும். ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா ஃபுல்லா ஈவில் ஸ்பிரிட் தான். நீங்க எங்க போனாலும், உங்க ஆபீஸ்ல எங்க போனாலும் ஃபுல்லா உங்களை சுத்தி ஈவில் ஸ்பிரிட் தான். உலகம் இன்னைக்கு பாதாள சிலருடைய நேச்சரை பார்க்கும் பொழுது ஈவில் ஸ்பிரிட் இவங்களை அனாயின் பண்ண, பசுத்தாவி அனாயின் பண்ணல. ஒருவேளை மெசேஜில் இருந்தாலும் இதை என்ன சொல்லலாம், 100ல் ஒருத்தருக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் அனாயின். அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்த, பேச்சுகளை பார்க்கும் பொழுது இட்ஸ் ஈவில் ஸ்பிரிட் அனாயின். கத்துடைய பிள்ளைகளாக நம்ம ஈகிள் அனாயிட்டிங் கட்டி வேதவசத்தை உற்று கவனிக்கணும், ரொம்ப டீப்பா பார்க்கணும். நம்ம ஈவில் ஸ்பிரிட் அனாயிட்டிங் நம்ம இடம் கொடுத்தாதான் இருக்கும். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள்னு பைபிள்ல போட்டு பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஈவில் ஸ்பிரிட் அங்கே வந்திருக்கிறது. கீ ஆஃப் சயின்ஸ் மூலமாக அது திறக்கப்பட்டு காட்ஸ் லேபரட்டரியில போய் அந்த ஃபார்முலாவை மனுஷன் திருடி கொண்டா ஆண்டவர் அதை அனுமதித்தார். அதனால விஞ்ஞானம் பெருக அறிவு பெருக பாவமும் பெறுகிறது. பிசாசின் ஆவிகள் இப்பொழுது வல்லமையா கிரியேசு. அந்த வெட்டுக்கிளிகள் பிசாசின் ஆவிகளுக்கு அடையாள. பசுத்தாவியை பெறாதவர்கள் அனைவரையும் அது சேதப்படும். பையன் பசுத்தாவி பெறல, டிவி பார்த்துதான், சினிமா பார்த்துதான், ரவுடி பையங்களோடு சேர்றான், அவிசுவாசோட ஐக்கியம் வச்சிருக்கிறான், வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை, பசுத்தாவி பெறல. அதனால தங்களுடைய நெற்றியில் தேவனே முத்திரையை தரித்திராதவர்களை தான் அதை சேதப்படுத்தணும். பூமியின் புல்லையோ பூண்டையோ எந்த மரத்தையும் சேதப்படுத்தாதபடி தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றிகளில் தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு அவைகளுக்கு உத்தரவு. ஈவில் ஸ்பிரிட் அங்கே வரும். பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து குடிக்க போகிறது, அங்கே போகிறது, ஜாலியாக போகிறது, கபடி விளையாட போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். மேரேஜ் முடிச்சு குழந்தை பிள்ளை குட்டிகள் இருந்தால் கூட அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு வாக்கில் போகிறது, வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி சொந்த குடும்பத்தை நடத்துறதும் கூட எண்ணம் இல்லாதவங்க இருக்குது. ரொம்ப கேவலமான காரியம். ஈவில் ஸ்பிரிட்ஸ் அனாயிண்டிங் அது அவங்கள பசுத்தாயை பெறாதவங்களை ஈவில் ஸ்பிரிட் ஆகணும். அப்படி வந்து பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரையும் குறிக்கிறது, ஈவில் ஸ்பிரிட்டையும் அது குறிக்கிறது. ரெண்டும் அது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் எப்படி நடக்குது, வேர்ல்ட் லெவலில் வேர்ல்ட் வார் நடக்குது. வந்து நீங்க வந்து 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 9:1-12 வரைக்கும் வாசிக்கணும். அதை மீண்டும் 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க வந்து செகண்ட் ஓவர் நான் வாசிக்கிறோம். செகண்ட் வேர்ல்டு வார்
மனுஷர்கள் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்துக்கும், ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஹிட்லர், முசோலினி, எய்த்மேன், ஸ்டாலின் 4 தூதர் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைகளின் சேனைகளாக ராணுவ தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அவள் அக்கினி நேரமும் நீல நேரமும் கந்த நேரமான மார்க்க வசங்களை ஒழிந்தார்கள். குதிரைகள் வாயில் சிங்கங்களின் வாயிலுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகள் வாயிலிருந்து அக்கினி புகை கந்தகம் புறப்பட்டது. வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் மூண்டினால் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அதான் ஜூஸ். 1/3 people வந்து ஜூஸ். பைபிள் லாங்குவேஜ் அது. பைபிள் சேனல். யூதர்களை குறிக்க வேண்டும் என்றால் 1/3, பிரஜாதிகளை குறிக்க வேண்டால் 4/1. நம்ம 1/4 4 டைரக்ஷன்ல இருக்கிறோம். அவங்க 3/1 சேம் காமியாபே. அவங்க சேவிங் சந்ததியை சேர்ந்தது. பைபிள் லாங்குவேஜ் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. 3/1 யூதர்களை இதோ ஹிட்லர் கொன்று குறித்தார். அதை இந்த மெசேஜில் சொல்ல வேண்டியது. இதோ 3/1 அப்படி கொல்லப்படாத மனுஷர்கள், இந்த கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் சொன்னோம்னா இதை யூதர் அல்லாத மற்ற ஜாதிகள், உலகத்தில் இருக்கிற மற்ற தேசத்தை சேர்ந்தவர்கள் அவள் என்ன செய்யறாங்க? அப்படி கொல்லப்படனால்தா கூட அவங்கள்ட்ட என்ன பாவம் இருக்குன்னு அந்த கடைசி 3 வருஷத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவர்களால் செய்யப்படாதவைகளும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாங்க, ஊமையான நடக்க மாட்டாங்க, விக்கிரங்களை வணங்காதபடி தங்களுடைய கையில் கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை, வைடல் வொர்ஷிப் பண்றாங்க. பொன், வெள்ளி, செம்பு, மரம், கல் விதமாக செய்யப்பட்டவர்களுக்கு காண முடியாது. அதாவது கல், மண்ணு நம்முடைய தெய்வம் அல்ல. நம்ம ஜீவன தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 3 நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதாவது பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பதால் செய்யப்பட்ட விக்கிரங்களை வழிபடுகிறவர்கள் நம்ம இந்தியாவில் அதிகம் இருக்க. நேபாள் கண்ட்ரி கம்ப்ளீட்டா ஹிந்துயிசம். ஐடல் வொர்ஷிப் இருக்கிறது. இப்படிப்பட்ட விக்கிரங்களை வணங்காத படிக்கும் தங்கள் கையை கிரியைகளுக்கு மறந்திருந்தவில்லை. தன்னுடைய கொலைபாதங்களையும், தன்னுடைய சூனியங்களையும், தன்னுடைய தேசித்தனங்களையும், தன்னுடைய கனவுகளையும் விட்டு மறந்திருந்தார். இதமான இம்மாரல் லைஃப், இந்த பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி தான் அந்த 6ஆம் எக்கால சொல்லி அது டிக்டேட்டர்ஸ் மூலமாக அசுத்த ஆவிகள் கட்டவிழ்த்து விடுவதை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இம்மாரல் லைஃப் பீப்புள் ஐடல் வொர்ஷிப் அண்ட் இம்மாரல் லைஃப் உலகத்துல இன்னைக்கு அதிகமாயிருக்கு. விதமான உலகத்துல நம்ம ஜீவிக்கும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறது. பின்னால சில இடம் காலியா இருக்கு ஜென்ஸ் பக்கத்துல. இது முன்னால கதவுக்கு பின்னால இருக்கிறவங்க முன்னால உட்காரலாம். இடம் இருந்தா பார்த்து முன்னால உட்கார வேண்டியதானே. பின்னால போகணுன்னே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நம்ம உள்ள எவ்வளவு முன்னால வர முடியுமோ அவ்வளவு முன்னால வார்த்தையை கேட்கும். விதமான 6ஆவது எக்காலம் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குள்ள ராஜ்யங்கள் ஆயின என்று வானத்திலே கெம்பீர சத்தங்கள் உண்டாயின. மில்லினியம் வரப்போகிறது. 7ஆம் எக்காலம் மில்லினியத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறது. மில்லினியம் சீக்கிரம் வரும். அது மில்லினியத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது எதை குறிக்கிறது என்றால் ஜாதிகள் கோபித்தார்கள். வேர்ல்டில் இருக்க எல்லா நேஷன்ஸ். அப்பொழுது உங்களுடைய கோபம் மூண்டது. அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அங்கே மூடுகிறது. கர்த்தர் இந்த வேர்ல்ட சோத்தல் அனைகலேட் பண்ணுவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார். நம்ம காலத்துல எப்படி அழிக்க சித்தமாயிருந்தாரோ அதே போல மனுஷனுடைய பாவம் தெரிகிறது. வயலன்ஸ் இருக்கிறது. உலகம் முழுசும் வயலன்ஸ், டெரரிசம், விதமான காரியங்கள் இருப்பதாலே உலகத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொள்ளுகிறார். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரருக்கும் பசுத்தவான்களுக்கும் உடைய நாமத்திலே பயவதியாருங்க சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் என்றது. 18 அதிகமாய் வாசிக்கிறோம். இதோ நமக்கு பலன் அளிக்க வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு பயப்படுற பெரியோர் சிறியோராக
பசுத்தவான்களாயிருக்கு. அவருடைய தீர்க்கதரிசிகளுடைய ஊழியக்காரர் ஏதோ பலன் அளிக்கிறதுக்கும் அதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே 2 பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது. அதில் காம்பவுண்டாக இருக்குது, 2 காரியங்கள் இருக்குது. நமக்கு பலன் அளிக்கிறதுக்கு ரேப்சர் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. 7 நமக்கு ரேப்சரை கொண்டு வரும். கடைசிய காலம் துதிக்கும் பொழுது நம்ம உள்ளான ஒரு நிமிஷத்திலே ஒரு எம்மைப்படுதலே மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. மரித்தோர் இன்னொரு பவித்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படும். 15,000 நமக்கு ரேப்சர் அது கொண்டு வருகிறது. உலக பாவம் செய்கிற பூமியை கெடுத்தவர்கள், பூமியில மினரல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பூமியை கெடுத்து அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டவர்கள், உலகத்தை பாவத்தினாலே நிரப்பினவர்களை அழிப்பதற்கு காலம் வந்தது, கெடுக்கிறதுக்கு காலம் வந்தது. அதான் தேர்ட் வேர்ல்ட் வார், அர்மகெதோன் யுத்தம், டோட்டல் அன்னைகிலேஷன், முற்றிலுமாக நிர்மூலம் பண்ணது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய உடன்படிக்கை பற்றி காணப்பட்டது. நமக்கு ஹெவன் ஓபன் ஆகிறது. We see Jesus, hallelujah. We see Jesus face to face, hallelujah. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பற்றி காணப்பட்டது. அங்கே இருந்தால் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் வந்தது. கல்மழை தான் நியூக்ளியர் வார்ஹெட். இதை நியூக்ளியர் பாம்பை விடும், கல்மழை போல விடும். நார்த் கொரியா நிறைய வச்சிருக்கு. அமெரிக்காவும் சவுத் கொரியாவை அடிச்சு விடுதுன்னு சொல்லுது. நார்த் கொரியா ஒரு சின்ன ஒரு கிங் ஜான் என்கிறவன் ரொம்ப பொல்லாத. இப்பொழுது சில இடங்களில் டென்ஷன் இருக்குது உலகத்தில். அவங்க 4 மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு பயங்கரமான உலகத்தில் நம்ம ஜீவித்துக் கொள்கிறோம். அதனால பெரும் கல்மழை சொல்லும் பொழுது பாம்ஸ் கல்மழை போல விடும். சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆமென். பாருங்க, ஒரு எக்காலத்துல எவ்வளவு காரியம் இருக்குது. அது மிலினியம் இருக்கிறது, ராப்சர் இருக்கிறது, தேர்ட் வார் அங்கே இருக்கிறது. இதோ பூமியை கெடுத்தவர்கள் பாவத்தினாலையும் விஞ்ஞானத்தினாலையும் இந்த பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. இப்போ நம்ம 7 டைம்ல நம்ம இருந்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசம்? இதை குறித்து இன்னைக்கு நான் இந்த மிகாயாவை வச்சு சொல்ல 2. முதலாவது யோசேப்பை குறித்து நான் பேசினேன். 2வது ரூத் புஸ்தகத்துல எப்படி அந்த 7 சாப்டர்ஸ் வருதுன்னு சொன்னேன். அது மத்திய 24ஆம் அதிகாரத்துல 7 விஷனை குறித்து உங்களுக்கு பேசினேன். அதுக்கு நோவா காலத்தை குறித்து உங்களுக்கு சொல்லப்படுறது. இந்த மிகாயாவை குறித்து சொல்லப்படுறது. இன்னும் ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. அங்கே நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருப்பதற்கு ஐயோ ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 3 வேர்ல்ட் வார்ஸ் அங்கே வருது சொல்ல. ரெகனைசிங் யுவர் டே அண்ட் இஸ் மெசேஜ், உங்களுடைய காலத்தையும் அதன் செய்தியும் அறிந்து கொள்வது என்ற தலைப்பில் 64ஆம் வசனம் 7ஆம் வசனம் 26ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செய்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 36வது பேராகிராஃபில், and then why he wouldn't let me teach them 7 trumpets. அவர் ஏன் என்னை 7 எக்காலங்களை குறித்து பிரசங்கம் பண்ண அனுமதிக்கவில்லை. I even was ready to announce it. அந்த 7 எக்காலங்களை குறித்து பேச போறேன் என்று பெண்ணான் அறிவிப்பு கொடுத்து விட்டார். had the halls ready and everything to go into. ஹால்லாம் புக் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கிறது. 7 trumpets குறித்து பேச போறேன்னு சொன்னார். I said there is something bothering me so bad. ஏதோ என்னை மிகவும் அது வருத்தினது. என்ன சொல்றாரு என்றால், அங்கே ஏர் கண்டிஷன் பில்டிங் இருக்குதான். We kept on working and Billy and all of us trying to get everything ready for the air conditioned building for this next coming week. அடுத்த வாரத்தில் ஏர் கண்டிஷன் பில்டிங்ல நடக்கிறது. நம்ம இந்த ஏர் கண்டிஷன் பில்டிங் வந்துருக்கிறோம். 7 trumpets இப்பொழுது போதிக்கப்படுது. பாருங்க, எல்லாமே ரொம்ப மேட்ச் ஆகுது. 7 trumpets 10 days அல்லது 8 days போதிக்கணும்னு சொல்லியிருந்தார். and the school auditoriumல நடக்க போகுது. but the Holy Spirit wouldn't let me to do it. பசுத்த ஆவியானவர் என்னை அப்படி பிரசங்கம் பண்ண அனுமதிக்கவில்லை. for some reason I wondered why. ஏதோ ஒரு காரணத்தினாலே பசுத்த ஆவியானவர் அவரை பிரசங்கம் பண்ணாதபடி தடை பண்ணிட்டார். ஏன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன செய்தார் என்றால், sincerely I knelt down before God to pray.
உத்தமமாக அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏன் ஆண்டவரே என்னை 7 எக்காலங்களை குறித்து பிரசங்கம் பண்ண விடல, ஏன் நீர் அதை அனுமதிக்கல என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், 7 trumpets sounded under the 6th seal. 6வது முத்திரையின் கீழ் 7 எக்காலங்களை குறித்து அங்கே சத்தங்கள் தொனிக்கிறது. And I have done preached it supernaturally. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை பிரசங்கம் பண்ணிவிட்டேன். So it is a hand of God. தேவனுடைய கரமானது, the whole thing, எல்லாத்திலும் தேவனுடைய கரம் இருக்கிறது. It pertains to Israel. அது இஸ்ரவேலுக்கு சம்பந்தப்பட்டது. We picked up under the 6th seal. அதை 6ஆம் முத்திரையிலே நாம் அதை காண்கிறோம். You all will heard that how the persecution of the Jews, எப்படி யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவர் 6ஆம் முத்திரையில பேசியிருக்கார். 6ஆம் முத்திரை பேசும் பொழுதே அதுக்குள்ளேயே 7 எக்காலங்கள் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கிட்ட சொல்லிட்டார். 7 எக்காலங்களை குறித்து பேசுறாரா இல்லை, ஆனா நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். பிரைட் மினிஸ்ட்ரி அங்க உள்ள இருக்கிறத எடுத்து உங்களுக்கு காண்பிக்கும். பாஸ்டருக்கு புதுசா ஞான உதயம் வந்துட்டுன்னு இல்லை, அங்க இருக்கிறத எடுத்து உங்களுக்கு கோவையா சேர்த்து காண்பிக்கும். உலகத்துல நடக்கிற சம்பவத்தையும் ஒப்பிட்டு காண்பிக்கப்படுது. அது பாஸ்டருக்கு ஆர்டர் கொடுக்குற அனாயிட்டிங், தீர்க்கதரிசி கொடுக்குற அனாயிட்டிங், ஹையர் அனாயிட்டிங். அவருக்கு ரெவலேஷன் வருது, பாஸ்டர் அதை ஒன்று சேர்க்கிறார், அதுக்கும் அனாயிட்டிங் தேவை. 2 மினிஸ்ட்ரியும் நமக்கு தேவை. நமக்கு தீர்க்கதரிசி புஸ்தகமும் வேணும், நமக்கு பைபிளும் வேணும். ஆனா பைபிள் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வெளிப்பாடு இருக்குது. சாப்பிடுறது மக்களுக்கு அந்த செய்தி இல்லாதனால அவங்களுக்கு பைபிள் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. இந்த நேரத்துக்குரிய செய்திகளுக்கு அநேகருக்கு பார்த்தால் அந்த புஸ்தகத்தையே படிப்பதனால சரியா அவங்களுக்கு புரியாம குழப்பத்தில் இருக்கிறார். பைபிளும் தீர்க்கதரிசி செய்தி தரவா தெரியும். உலகத்துல நடக்கிற சம்பவம் தெரிஞ்சுன்னா அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உண்மையான விசுவாசத்தை கொண்டு வரும். குழப்பமா இருந்தா விசுவாசம் இருக்கு. நமக்கு இன்னைக்கு தெளிவாக நமக்கு செய்தி கொடுப்பதனாலே நம்முடைய விசுவாசம் சரியான முறையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. ஆமென். God showed him the night right there you teach those 7 trumpets supernaturally. நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட 7 எக்காலம் தலைப்புல பிரசங்கம் பண்ணல, ஆனா 6ஆம் முத்திரை பேசும் பொழுதே அதுக்குள்ள நீ பிரசங்கம் பண்ணிட்ட அப்படின்னு கர்த்தர் அவருக்கு சொல்லிவிட்டார். அவன் என்ன சொன்னால் அங்கே விந்து எதை குறிக்கிறது என்றால் வார் அண்ட் ஸ்ட்ரைக். காற்று, பைபிள்ல காற்று என்று சொல்லும் பொழுது அது வார் அண்ட் ஸ்ட்ரைக், அது யுத்தங்களையும் விரோதங்களையும் குறிக்கிறது. பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ், அரசியல் சூழ்நிலையானது பாதிக்கப்படுகிறது. என்ன ஏற்படுகிறது என்றால் 6ஆம் எக்காலம், 5ஆம் எக்காலம், 6ஆம் எக்காலம், இது என்ன செய்கிறது? 7ஆம் எக்காலம். இந்த ட்ரம்பட்ஸ் என்ன பண்ணுகிறது என்றால் இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறது. என்ன ஃபோர்ஸ்னா நேஷனல் ஃபோர்ஸ். உலக அந்த அரசாங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், அரசியல் வல்லமையானது, நேஷனல் ஃபோர்ஸ் that was going to drive Israel back in the homeland. இங்க உலகத்துல மற்ற இடங்கள்ல வாழும் பொழுது அங்க அரசாங்கங்கள் சரியில்லாதபடி யூதர்களுக்கு துன்பம் ஏற்பட்டனாலே அந்த நேஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு துரத்தினது. நம்ம இங்க வாழ முடியாது, ஜெர்மனியில வாழ முடியாது, ரஷ்யால வாழ முடியாது. நமக்கு நம்ம நாட்டுக்கு போகணும், அங்கதான் நிம்மதியா வாழலாம் என்று சொல்லி நாட்டை இழந்து போனவர்கள் 1900 வருஷத்துக்கு பின்பு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். நேஷனல் ஃபோர்ஸ் ஆனது இப்பொழுது அவர்கள் சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாகிவிட்டது. ஹல்லேலூயா. Angels stopped their born on the 11th hour, the 11th day, the 11th month. 11ஆம் மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு, ராத்திரி 11 மணிக்கு முதலாம் உலக யுத்தம் நிறுத்தப்பட்டது. யார் கமாண்ட் பண்ணா யாருக்குமே தெரியாது. நிறுத்தப்பட்டது. 11th hour people வர வேண்டும். ஹல்லேலூயா. 11ஆம் மணி அந்த ஜனங்கள் திராட்சை தோட்டத்துக்கு வர வேண்டும், வேலைக்கு வர வேண்டும், கூலியை பெற வேண்டும். ஆமென். 11th hour Jews
11th hour Gentile. இதாவது 11ஆம் மணி வேளை யூதர்கள் வந்து அங்கே திராட்சை தோட்டத்துக்கு வர வேண்டும், வேலைக்கு வர வேண்டும். 11ஆம் மணி வேளையில் அழைக்கப்பட்டார்கள். ஆமென். 3ஆம் மணி வேளையில் அழைக்கப்படுகிறார்கள், 6ஆம் மணி நேரம் அழைக்கப்படுகிறார்கள், 9ஆம் மணி 6ஆம் மணி வேளையில் அழைக்கப்படுகிறார்கள். 3ஆம் மணி 6ஆம் மணி அதன் பின்பு என்றால் 12 9ஆம் மணி 12ஆம் மணி வேலைப்பட்டு கடைசியா 11ஆம் மணி வேலை அழைக்கப்படுறது. இந்த மணி கணக்கை பார்த்தா நம்ம 6 கூட்டிக்கிட்டா நம்ம டைம் தெரியும். 11ஆம் மணி வேலைக்கு அழைக்கப்படுகிறார்கள். 11ஆம் மணி வேலைக்கு அழைக்கப்பட்டவர் வந்து 5 மணிக்கு வேலைக்கு வராங்க. சாயங்காலம் 5 மணிக்கு 1 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. 6 மணிக்கு வேலை க்ளோஸ் ஆகும். இதுல 11ஆம் மணி வேலைக்கு அழைக்கப்பட்டா இப்பொழுது இருக்கிற ஜூஸ் வந்து 11th hour ஜூஸ். இன்னைக்கு சிவநாட்டில் இருக்கிற ஜூஸுக்கு பைபிள்ல என்ன போடுதுன்னா 11th hour ஜூஸ். நீங்க இன்னைக்கு வார்த்தையில வந்திருக்கிறீங்க, ப்ராமிஸ் வேர்ட்ல வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து 11th hour கிறிஸ்டியன்ஸா இருக்கிறீங்க. 11th hour ஜென்டைல்ஸ் அல்லது 11th hour கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து 11th hour ஜூ. மத்திய 20:9 வாசிக்கலாம். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இதை எல்லாருக்குமே ஒவ்வொரு பணம் தான் கொடுத்தாங்க. காலையில 9 மணிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கும், இதோ சாயங்காலம் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தவர்களுக்கும் கூலி கடைசியா கொடுக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பணம் தான் கொடுக்கப்படும். ஒரு பணம்னா ஒரு நாள் கூலின்னு அர்த்தம். 1 ரூபான்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க ஒரு பணம்னா ஒரு நாள் கூலி கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபாய். ஆனா எல்லாருக்குமே ஒரு நாள் கூலி தான் கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரம் வந்தவங்களுக்கு அதுதான், 12 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு அதே கூலி தான். முதலாவது 1 மணி நேரம் வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுத்த உடனே பின்னால வந்தவங்க என்ன நினைக்காங்க, நமக்கு நிறைய கிடைக்கும் நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கும் 1 penny தான் இங்க கொடுக்கப்பட்டது. Matthew 29:9 என்ன வாசிக்கிறோம்? When they came that were heard about the 11th hour, they received every man a penny. ஒவ்வொருத்தருக்கும் 1 penny தான் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூலி எதை குறிக்கிறது? எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய தேவனுடைய கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். The baptism of the Holy Spirit. ஹல்லேலூயா. The baptism of the Holy Spirit நீங்க பெற்றிருந்தா நீங்க எட்டர்னல் லைஃப் உடையவர்களாக இருக்கீங்க. Jesus is the eternal life. ஆமென். எல்லாருக்கும் ஒரு பணம் தான் அங்கே கூலி கொடுக்கப்பட்டது. தேர்தீரா சபை காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இதோ நம்ம எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படல. நம்ம 11ஆம் மணி வேலைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. குளிர்ச்சியான வேலையில வந்திருக்கிறோம். இப்படி மாதிரி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, அரசாங்கம் தேசங்கள் ரிலிஜன் அவங்களை கொலை செய்தது. ஆனாலும் வார்த்தைக்காக நின்னாங்க. நமக்கு எவ்வளவு சொகுசு இருக்குது. நானும் சர்ச்சைக்கு வரணும்னா ஒரு சிலர் ஆடி அசைஞ்சு வர்றாங்க, சிலருக்கு வரக்கு விருப்பம் இல்லை, மற்றவங்களுடைய கட்டாயத்தினால வரணுமே நினைக்கிறார். சர்ச்சை விட்டு பின்னாங்கி போன ஒரு சகோதரர் சொல்லுகிறார், பொலிச்சூரில் இருக்கிறார். அவரு இவ்வளவு நாள் நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறார். அதெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் சில பிள்ளைகளுக்கு கடையில கஷ்டமா இருக்கலாம். அது மாதிரி சர்ச்சைக்கு வந்து ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா? அவ்விதமான ஒரு எண்ணத்தோடு ஸ்கூலுக்கு போற மாதிரி வருது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லப்படும் மிகுந்த மகிழ்ச்சி. அப்படிதான் அப்படி ஸ்கூலுக்கு போற மாதிரி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் நினைச்சு நிற்க மாட்டாங்க. நம்ம ஹவுஸ் ஆஃப் காட் வரும். ஹல்லேலூயா. எதுவே நம்ம ஹவுஸ் ஆஃப் காட் நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. we love the house of God. நம்ம இங்க வருவதை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. God's presence இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. worship இங்க இருக்கிறது. தேவனுடைய செகண்ட் glory இருக்கிறது. word of God, eternal word நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. we have fellowship with one another. எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இவளுக்கு இந்த பூமி 4 திசை 4 தூதர்கள் இருந்து பூமி மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று வீசாதபடி பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். அதான் 4 dictators, ஹிட்லர், முசோலினி, 8 men, ஸ்டாலின். இதான் பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன்.
அப்பொழுது சூரியன் உதவி தேவனுடைய முத்திரை போல உடைய ஒரு தூதன் சூரியன் உதிக்கின்ற சிறந்து ஏறி வர கண்டேன். அந்த தூதன் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே கிடக்கிறது வருகிறார். சமுத்திரத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரப்படைய 4 தூதர்களை நோக்கி, நீங்கள் நமது தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை தீடும் பொழுதும் பூமியை சமுத்திரத்தின் மரங்களை சேதப்படுத்தால் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இது அந்த தூதன் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த தூதன் தான் ஸ்டாப் பண்ணார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணார். ஏனென்றால் இன்னும் முத்திரை போட வேண்டியவர்கள் இருக்கிறார். இன்னும் சிலருடைய பெயர்கள் அழைக்கப்பட வேண்டியதாக இருக்கு. என்ன முத்திரை? பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. யார் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியால அக்னியால இயேசு கிறிஸ்து அவங்க ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். அதனால அந்த தூதன் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார். இன்னும் 7th angel ministry இன்னும் வரல. இன்னும் 11 மணி கிறிஸ்தவங்க இன்னும் வரல. நம்மலாம் இன்னும் வரல. நம்ம முத்திரை பெறணும். அதனால ஸ்டாப் பண்ணுங்க. எதிர்பாராத விதமாக அந்த பஸ்ட் மிஸ்டீரியஸ்லி ஸ்டாப். மர்மமான முறையில் அது நிறுத்தப்பட்டது. holding back those dictators that they won't blow up the place. இது காட்சி வீசாதபடி நிறுத்த சொன்னார். the seal of Christ and the seal into the penal. இது மாதிரி சொல்லுகிறார். hold this was here. இந்த சண்டையை நிறுத்துங்கள். don't let total distraction, முழுசுமாக அழிய விட கொடுக்காதீர்கள். total annihilation come until we have sealed 144,000 Jews. 1,44,000 யூதர்கள் முத்திரை போட வேண்டும். முத்திரை போட்டோடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல புத்திரர்கள் முத்திரை போடவும் 144,000. அந்த 144,000 முத்திரை போட வேண்டும். என்டையர் பிரைட் முத்திரை போடணும். அதனால நிறுத்திங்க. அல்லது முழுசுமா உலக அழிக்கு. விதமாய் சொல்லுகிறேன். The decline of the World War I என்ற புத்தகத்தை அந்த பெணம் படிச்சிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, no man knows today why it is stopped. No man give any orders for it to stop. யாருக்கும் அது எப்படி நிறுத்தப்படுறது இந்நாள் வரைக்கும் தெரியாது. யார் ஆர்டர் கொடுத்தாருன்னு தெரியாது. But it was stopped on November 11th, the 11th month in the year, the 11th hour in the day, the 11th minute after 11. 11 மணி 11 நிமிஷத்துக்கு நின்றுச்சான். என்ன சொல்றாரு? அது கூட எல்லாமே 11. The 11th hour people could come in. 11th hour people. Hallelujah. அவங்க 11th hour Jews. அவங்க promise land வரணும். நம்ம promise word, the message of the hour வரணும். Hallelujah. டினாமினேஷன்ல இருந்தோம், எல்லா விதமான மார்க்கத்துல இருந்தோம். நம்ம promise word வருவதற்காக இயேசு கிறிஸ்து முதலாவது யுத்தத்தை நிறுத்தினார். யார் நிறுத்தினார்? ஜீசஸ் கிரைஸ்ட். பிரணான் இருந்தாரா? இல்லை. Some come in at one receive the penny. நம்ம அந்த penny-யை பெறணும். அந்த ஒரு பணத்தை பெறணும். ஹல்லேலூயா. நீங்க முத்திரிக்கப்படணும். பசுத்தாய் பெறணும். ஹல்லேலூயா. அதுக்காக அவர் வேற நிறுத்தினார். எதுக்காக? நீங்க பசுத்தாய் அபிஷேகத்தை பெறுறதுக்கு. எப்படி பைபிள்ல போட்டுருப்பாரு. நம்ம இஷ்டம் போல வாழலாம். பாசத்தை நம்ம அப்படி இப்படி சொல்லி நம்ம அப்படி சமாளிச்சுக்கிடலாம். இதை பாசருக்கு பேடுறாங்க, கத்தருக்கு பேடுங்க. கத்தருக்கு பேட்டா பாசருக்கு பேட சொல்லும். அல்லது நான் அப்படி பாசர் இப்படி பாசர் நம்மளையே கொஸ்டின் கேட்கறது. ஆசர் தேவனுடைய வார்த்தையை 40 வருஷமா போதிக்கிற அவர்கிட்ட போய் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா யோசிக்காட்டாமா? உங்களுடைய நியாயத்தெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் பாசர் எடுத்துக்கிடுவாரா? பைபிள் படி இல்லாட்டா எடுக்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் அப்படி இல்லாம நினைக்கிறாங்க. நம்ம பசுத்தாயை பெறதுக்காக இயேசு கிறிஸ்து பசுத்தாய் அவரை ஸ்டாப் பண்ணாரு. நம்ம பசுத்தாயை பெற்றிருக்கிறோமா? அது மாம்சத்தின் படி நடக்கிறோமா? எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா, எவ்வளவு சின்சியரா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்காக ஆண்டவர் பசுத்தாய் வர நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரெடி. நான் ஹோலி ஸ்பிரிட் பெறணும். நான் முத்திரை பெறதுக்காக. ஹல்லேலூயா. நான் 11th hour பீப்புளா இருக்கிறேன். ஆமென். மத்தேயு 28 வாசிக்கலாம். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தியவர்கள் தொடங்கி முந்தியவர்கள் வரைக்கும் அவனுக்கு கூலி கொடு என்றான். When even was come the Lord of the vineyard, Satan to his steward, call the laborers and give them their hire, beginning from the last to the first. எனக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எல்லாரும் பசுத்தாய் அபிஷேகம். Hallelujah. All 7 churches. அவங்கெல்லாம் காலையில் பவுல் காலையில் இருந்திருக்காரு. ரொம்ப காலையில் இருந்திருக்காரு.
தேத்திய சபை காலத்தில் மத்தியானம் வந்திருக்கிறாங்க. வெஸ்லி இதை இந்த லுத்தர் காலத்தில் உள்ளவங்கலாம் சாயங்காலம் 3 மணிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம 11 மணி. ஹல்லேலூயா. சாயங்காலம் 5 மணிக்கு வந்திருக்கோம். 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷித்த ஸ்லாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கா. பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஏத்திர சபை காலத்தில் உள்ளவங்க தன்னோட உயிரை கொடுத்துருக்கிறாங்க, பலியா ஒப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சு கூலியை பெறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு நான் எவ்வளவு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கேன், எவ்வளவு நாலேஜ், எவ்வளவு இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு வசதி வாய்ப்புகள், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு அந்தவர் எவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம இழந்து போகலாமா? He stopped the war because he had some names in the book still. இன்னும் சில பேர்கள் புத்தகத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக தான் யுத்தத்தை நடத்தினார். They had to come to the knowledge of redemption. He had a promise. அவர் இந்த கடைசி காலத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். 7ஆம் தூதனுடைய செய்தி தேவதரிசனத்தை வெளிப்படுத்தும். ஆமென். பெர்ஃபெக்ட் வேர்ட் அங்கவர். அந்த பெர்ஃபெக்ட் வேர்ட் வந்து நமக்கு ரெடெம்ஷனை கொண்டு வரும், பாடி சேஞ்சை கொண்டு வரும். நாலேஜ் ஆஃப் ரெடெம்ஷன், மீட்பின் திட்டத்தை நமக்கு அது வெளிப்படுத்தும். இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே அறிவுபடி ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அதை வந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளா அறிஞ்சிருக்கும். ஏழுமுத்திரைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆமென். 1909ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு பிறந்தார். 1916ஆம் வருஷம் வரும்பொழுது அவளுக்கு 7 வயசு. அப்பொழுது பஸ் வேர்ல்டு வார் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து பிரதர் பிரணாமோடு பேசினார். Don't smoke, don't drink, don't defile your body in any way. When you get older, you will have a ministry. இதாக சொன்னால் நீ ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, உன் சரீரத்தை எந்த விதத்திலும் கெடுத்துக் கொள்ளாதே. நீ பெரியவன் ஆகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது என்று கர்த்தர் அங்கே சொல்லும் பொழுது அந்த ஊழியம் தான் ப்ராமிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி, அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வர வேண்டும். அதனால ஆண்டவர் அங்கே ஸ்டாப் பண்ண. அந்த தூதன் வந்து இவருக்கு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணிட்டார். 2 வருஷத்துக்கு மேலே அதை ஸ்டாப் பண்ணிட்டார். எந்த தூதன் வந்து சொன்னாரோ அதே தூதன் தான். அதைத்தான் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 7:2 வாசிக்கிறோம். அப்பொழுது சூரியன் உதிக்கும் தேவனுடைய முத்திரை, தேவனுடைய முத்திரை போல உடைய வேறொரு தூதனும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் வந்து பூமியை சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரங்கள் அந்த 4 தூதரை நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரை நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானவும் இது பூமியை சமுத்திரத்தின் மரங்களை சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த தூதன் தான் பெர்னாண்டை பேசிட்டு within 2 years வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தூதன் மூலமாக அந்த ப்ராமிஸ் வேர்டு 11th hour people உள்ள வர வேண்டும். ஆமென். 4 angels holding the wings. The 5th, 6th and 7th trumpets are connected to the last 3 bowls. 5ஆம் 6ஆம் எக்காளங்கள் 3 ஐயோவுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7:1 3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார் எப்படி ஸ்டாப் ஆனது என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி ஸ்டாப் ஆனது அங்கே எழுதிருக்கு. உலகத்தின் மக்களுக்கு தெரியாது. இந்த தரையில யுத்தம் நடந்தது, கடலில யுத்தம் நடந்தது, வானத்துல பிளேன்ஸ் அங்கே வந்து வார் பிளேன்ஸ் மோதினது, பயங்கரமான யுத்தம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். பாய்சனஸ் கேஸ் அங்கே வந்து அதை செலுத்தி இதை அழிவை ஏற்படுத்தினார். பாய்சன் கேஸ். தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவன் வந்து யுத்தத்திலே ஜெயித்தான். கோலியாத்தை வீழ்த்தினான், பெலிஸ்தர்களை தோற்கடித்தான். எப்படி தோற்கடித்தான்? கவன் கல்லினான். ஒரு கவன், ஒரு கல். அந்த நீரோடையில போய் 5 கூழாங்கல்ல எடுத்துக்கொண்டா அதுல ஒரு கூழாங்கல்ல வைத்து கவன்ல வைத்து இப்படி சுழட்டி அப்படி விடும் பொழுது அவன் நெத்தியில பட்டு கீழே விழுந்தான். பின்பு அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தே வச்சு அவனுடைய தலையை வெட்டி அந்த தலையை பிடிச்சு தூக்கிட்டு வரான், காத்தை பிடிச்சு தூக்கிட்டு வரான். இதை எல்லாரும் பயந்து போனாங்க. பெலிஸ்தர்கள் பயந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பின்தொடர்ந்து பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. எப்படி ஜெயம் கிடைத்தது? சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹல்லேலூயா. ஸ்லிங் ஷாட் அண்ட் ஸ்டோன். ஸ்டோன் அண்ட் ஸ்லிங் ஷாட் மூலமாக
அவ்வளோ பெரிய ஜெயம் கிடைச்சது. ஆமே அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். 1 சாமுவேல் 12:40. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடுப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தரை போனான். ஒரு கல்லினாலும் கவனினாலும் அந்த பெலிஸ்தரை அவன் வீழ்த்தினான். தன் தடியை கையில பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு கவனை தன் கையில பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தரை. இதுதான் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அவனுடைய வெப்பன்ஸ். அதுதான் அப்படி வெப்பன்ஸ் வச்சு ஜெயிச்சாங்களா? என்னது நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்பொழுது நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் இருக்கு. It is in the laboratories. இது அந்த அணுவை பற்றி தானே, அணுவை பிளப்பது, ஸ்பிளிட்டிங் த ஆட்டம். ஐன்ஸ்டீன் அதை கண்டுபிடித்தார். ஜெர்ம் வார்ஃபேர், பாய்சனஸ் கேஸ் அனுப்புவது. சயின்ஸ் progress. Hallelujah. விஞ்ஞானமானது வளர்ந்து விட்டது. இவ்விதமான அது அன்னைக்கு அப்படி ஆயுதத்தினால வீழ்த்தினாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படி அல்ல. பயங்கரமான போர்க்கருவிகள். அங்க கிரேட் டிஸ்ட்ரக்ஷன் அங்க ஏற்பட்டது, பெரிய அழிவு அங்க ஏற்பட்டது. ஆமே சயின்ஸ் ஹஸ் அட்வான்ஸ்டு. இதனால் என்றால் விஞ்ஞானமானது முன்னேறி விட்டது. சயின்ஸ் ஹஸ் ப்ரோக்ரஸ்ட். இதனால் சயின்ஸ் ப்ரோக்ரஸ். அன்னைக்கு குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, இப்படியாப்பட்ட படை இருக்குது. இப்போ அந்த படம்லாம் கிடையாது. டேங்க் என்ன சென்றால் இதால் அந்த ஜெர்ம் வார்ஃபேர் என்ன, கேஸ், நோய் கிருமிகளை பரப்புவது, என்ன நியூக்ளியர் வெப்பன்ஸ், பயங்கரமான ஆயுதம். ஏனென்றால் விஞ்ஞானம் முறைவிட்டது, காலம் மாறிவிட்டது. இந்த ஏஜ் சேஞ்ச். ஹல்லேலூயா. தாவீது காலத்துக்கு இப்பொழுது எவ்வளவு மாறிவிட்டது. வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் என்ன செய்தால் அதிக அழிவை ஏற்பட்டது. The world has gone to war twice already and is heading for a third war right now. ஏற்கனவே இந்த உலகமானது 2 மகா உலக யுத்தத்தை சந்தித்து விட்டது. இப்பொழுது இருக்கிற உலகமானது 3ஆம் உலகத்தை நோக்கி யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 3 unclean spirits அந்த வந்திருக்கிறது. அந்த 3 unclean spirit என்ன செய்தால் பூலோகமெங்கில் ராஜாக்களை தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போகிறது. 12-13 வாசிக்கலாம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும், கண்டத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஐபிராத், 6ஆம் தூதன் தன் கலசம், இது கோப கலசம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள், ஈஸ்டர்ன் கிங்ஸ், ரஷ்யா, என்றால் அந்த ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கக்கூடிய அந்த நதி தண்ணீர் வற்றி போயிடுச்சு. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும், கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலிருந்து 3 தவளைக்கு ஒப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளுடைய ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கில் உள்ள ராஜாக்களை தேவனுடைய தேவனுடைய சபையுள்ள மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கப்படப்பட்டது. அதான் தேவனுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தம். அதான் மகா நாள் சொல்லுவார். இந்த அசுத்தாவிகள் கிளாசிக்கல் ஸ்பிரிட்ஸ், மத சம்பந்தமான ஆவிகள். இதன் ஆவிகள் என்ன செய்ய என்றால் மிருகத்தின் வாயில், கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலையும், அந்த வலுசர்ப்பத்தின் வாயிலும் புறப்படுகிறது. அது என்ன என்றால் ரோமிலிருந்து புறப்படுகிற அந்த ஆவிகள், தவளைக்கொப்பான ஆவிகள், பின்னோக்கி பார்க்கிற ஆவிகள், அசுத்தமான ஆவிகள். தவளை அருவருப்பான ஒரு பிராணி. அந்த அசுத்த ஆவிகள் பொய்யின் ஆவிகளாக இருக்கிறது. இந்த ஆவிகள் என்ன செய்ய என்றால் உலகத்தை தேர்டு வாருக்கு நடத்தும். அந்த ஆவிகள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டது. அந்த தேர்டு வாருக்கு அது நடக்கப்படும் பொழுது இது அடுத்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம் என்றால் ராப்சரும் நடக்கிறது. 15 வசனத்தை வாசிக்கலாம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு
நிர்வாணமாய் நல்லாதபடி தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிற பாக்கியவான். திருடனை போறவர் இவன் ராப்சர் கனி நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம கனிவை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. தன் மான் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளும். ஒரு ஸ்திரீ தேசித்தனத்தில் இருப்பாள் என்றால் அவள் நிர்வாணமாய் அதான் நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது பாவ வாழ்க்கையை குறிக்கும், தேசித்தனமான வாழ்க்கையை குறிக்கும், அசுத்தமான வாழ்க்கை. அவள் ஆவிக்குரிய பிரமாக நிர்வாணமாக இருக்கிறான். உலகப்புறமா நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா மேட்சா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கும் பொழுது யூ ஆர் நேக்கட் என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு சொல்லப்படுது, நாம அப்படி நடக்காதபடி வஸ்திரங்களை நமக்கு இந்த கல்யாண வஸ்திரம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் மனைவி தன்னை ஆற்றுவா சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீண்டு வேலை நமக்கு கொடுக்கிறது. வஸ்திரத்தை மாத்தி நம்ம போர்த்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால வஸ்திரத்தை இழந்து போக கூடாது. அப்பொழுது அரும்பரை என்ன வாசிக்கலாம்? 16 வாசிக்கலாம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவரை கூட்டி சேர்த்தான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னும் இடத்துக்கு வந்த அர்மகதோன் தான் தேர்ட் வேர்ல்ட் வார். தேர்ட் ஓ, மூன்றாவது ஐயோ. அந்த தேர்ட் வேர்ல்ட் வாருக்கு இந்த அசுத்தாவிகள் இன்னைக்கு அது எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்க்கிறது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அங்கே யுத்தத்துக்கு வருது. போர் மேகங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சிதேக்கியா மிகாயாவை பார்க்கிறோம். அங்கே ஒரு பேட்டர்ன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜ்யங்கள் 22ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே யோசபாத் ஆகாப் அங்கே யோசபாத்தை அழைக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிறார். யோசபாத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயந்த ராஜா, நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயந்த ராஜா ஆகாபை வெறுக்கிறார். அவன் ஐடல் வர்ஷிப் ஏசபேல் மார்க்கத்தில் இருக்கான். அவன் மனைவி ஏசபேல் இஸ்ரவேலை விக்கிரகாமைக்கு வழிகிறான். அதனால அவனை வெறுக்கிறான். அவனுக்கு விரோதமாக தன்னை பலப்படுத்தினான் என்று முன்னாள் இருக்கிற அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்பொழுது என்னன்னா அவன் ஃப்ரெண்டா மாறிட்டான். எப்படி ஃப்ரெண்டா மாறினா? அவன் ஒரு விருந்து செய்கிறான். அதாவது இவன்கிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டு இவனை ஜெயிக்க முடியாது. இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இவனை நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அவனை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் வேணாலும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் மைட்டி மேனா இருக்கிறார். மைட்டி காட் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது உலகமே வந்தாலும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கூட பிரைடு கூட ஆண்டவர் அறிவிக்கிறார். பிரைடை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. நமக்கு அந்த ரெவலேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி பொல்லாத ஆவிகள் நம்மள மேற்கொள்ள முடியும்? இந்த சேனங்களால பெரிச எப்படி தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பது? அவன் எப்படி ஓவர்டேக் பண்ணுவது? பசுத்தாவியை பெறாதவன் பசுத்தாவியை பெற்றவனை ஜெயிக்க முடியுமா? தாவீது கொஸ்டின் அதுதான். பசுத்தாவியை பெறாதவங்க பசுத்தாவியை பெற்றவனை மேற்கொள்ள பேச்சில மேற்கொள்ள முடியுமா? அது எப்படி மேற்கொள்ளப்படுகிறது? அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்கு தேவை. யோசபாத் அந்த வைராக்கியத்துல இருந்தான். அவன் பசுத்தாவியை பெறாதவன், விக்கிரகாரனை செய்கிறவன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அவருடைய கற்பனைப்படி நடக்கிறவன், அவனுக்கு விரோதமாக தன் யுத்தத்தை அவன் ராணுவத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கும். பார்த்து ஆகாப் ரொம்ப தந்திரம் உள்ள பிசாசு தந்திரம் உள்ள கேர்னிங் தருவாங்க. இவனை நம்ம எரிச்ச முடியாது, எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிச்சிருவான். அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். இவனை எப்படி வஞ்சிக்கணும்? பெரிய விருந்து நடந்து ஃப்ரெண்ட்ஷிப் போல பேசிட்டான். விருந்து கறி மீன் எல்லாமே பிரியாணி, சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, மீன் வேணுமா, எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோன்ன ருசி கண்ட போன விடாத மாதிரி அப்படின்னு சாப்பாடு போட்டு ஏமாச்சு. உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் தார, எவ்வளவு பணம் நான் விருந்துக்கு செலவு பண்ணேன். எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. அவங்க விருந்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எப்படி பிசாசுடைய தந்திரத்தை பாத்தீங்களா? யோசபாத் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இப்ப அவங்ககிட்ட போயிட்டா. நம்ம கீரியாத்துல ராமத்து இருக்கு, ராமத்து கீரியாத்துல ராமத்து நமக்கு சொந்தம். இந்த 2வது செய்தி ரொம்ப அருமையா சொல்றாரு. நம்ம பிள்ளைங்க பட்னியா இருக்கும் பொழுது நம்ம நிலத்துல அவங்க பயிர் செஞ்சு நல்லா சாப்பிட்டு கொழுப்பா இருக்கிறாங்க, நம்ம பட்னியா கிடக்கும். அதை நம்பி நம்ம கைப்பற்றணும். அது நமக்கு யோசுவா மூலமா கொடுக்கப்பட்ட இடம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இதை
எடுத்துக்கொள்ளலாம். இவனுக்கு ரைட்டா தெரியுது. ஆனா கர்த்தர்ல விசாரிப்போம். இதோ 400 தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. சிதேக்கியா அதுக்கு தலைவனாக இருக்கிறார், சீப் ப்ராஃபட்டா இருக்கிறார். அவன் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், போகலாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்திருக்கிறார். ஆனா யோசபாத்துக்கு அவனுக்கு என்ன, அவனுக்கு டிசைன்மெண்ட் இருக்கிறது. சிலருக்கு டிசைன்மெண்ட் கிடையாது. எது நல்லவங்க எது கேட்டவங்க தெரியாது. அதை போய் மாட்டிடுறாங்க. ஆவிக்குரிய மனுஷனா இது மாம்சத்துக்குரிய மனுஷனா இவன் என்ன கன்னிங்னஸ்ல செயல்படுறாங்க, நம்ம போயிட்டு அங்க மாட்டலாமா? டிசைன்மெண்ட் கிடையாது. யோசபாத்துக்கு ஒரு டிசைன்மெண்ட் இருந்துச்சு. இவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்துல அவனுக்கு வந்து திருப்தி இல்லை, இவங்களுடைய மெசேஜில் அவனுக்கு திருப்தி இல்லை. இது வந்து ஃபால்ஸா இருக்குது, இது ஃபால்ஸ் டாக்டரினா இருக்குது, ஃபால்ஸ் ப்ராபசியா இருக்கிறது. வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். மிகாயான ஒருத்தர் இருக்கிறான், அவன் எப்பவுமே எனக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவான். பாஸ்டர் எப்பொழுதும் எனக்கு விரோதமா பேசுறாரு. ஏன்? நான் பாவத்துல இருக்கனால பேசுறேன். பாவத்துல இல்லாம ஆவிக்குரிய பரமா இருந்தா அவங்க மெசேஜ் வந்து உங்களுக்கு கடினமா இருக்காது, உங்களுக்கு மெசேஜ் என்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. அதான் பாவத்துல இருக்கிறனால இவன் ஆகாபை எப்பொழுதும் கடிந்து கொள்கிறான். மிகாயாக தீர்க்கதரிசி ஏனென்றால் அவன் எப்பொழுதும் பாவத்துல இருக்கிறான். ஆகாபு இயேசபேல் பாவத்துல இருக்கிறாங்க. அவங்க பாவத்துல இருந்தது மட்டும்னால ஜனங்களையே பாவத்துக்கு வழி நடத்தாங்க. கூட சேர்ந்தவங்கெல்லாம் பாவத்துல வழி நடத்து, கூட சேர்ந்த ஆத்மாவெல்லாம் கெடுத்து போடும். அவனால்தான் மிகாயா வந்து இதா இருக்கிறால் அங்க ஒரு பாதி 100 பேரை கெடுத்து போடுவான். இவன் எல்லாத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விக்கிரகங்களை வழி நடத்தி எல்லாத்தையும் கெடுத்து போட்டனால மிகாயா எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது அவனுக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்க, யாரும் வேற சொன்னேன், நான் சொல்றேன் உனக்கு அது உதைக்குன்னா மனது இருக்கு. மிகாயா சொல்ற காரியம்லாம் அவனுக்கு மனசு கடினமா தான் தெரியும். அவனை வந்து எனக்கு விரோதமா தான் சொல்லுவான். இல்ல அவனை கூப்பிடுங்க. மிகாயா கூட போன ஆள் சொல்லுகிறான், வேற சொல்ற மாதிரி நீ சொல்லிடு, ஆசீர்வாதத்தை சொல்லிடு, எனக்கு பிரச்சனை உன் மேல ராஜா கோவப்படுவாரு, பகைய சம்பாதிக்கிறா. இல்ல நான் கர்த்தர் சொன்னது தான் சொல்லுகிறேன். அந்த சிதேக்கியா கொம்புகளை உண்டாக்கி கொண்டு, இரும்பு கொம்புகளை உண்டாக்கி கொண்டு செவர் மேல மோதிரம். ஏதாவது தீர்க்கதரிசிகள் அடையாளமா உன்னை காமிப்பாங்க. ஆனாலும் என்ன, சிறுப்பு கொம்புகளை தலையில மாட்டிக்கிட்டு சுவர் மேல மோதி இவ்விதமாய் நீர் யூதர்களை இந்த சீரியர்களை முறியடிச்சு அவங்க எல்லாத்தையும் இடிச்சு போடுது. எப்படி பாத்தீங்களா? மிகாய சொல்லுதான், ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆட்களை போல நீங்கள் அவங்களிடம் தங்களுடைய கூடாரத்துக்கு ஓடிப்போங்கள். மேய்ப்பன் வெட்டப்படுவார், ராஜா கொல்லப்படுவார், ஜனங்கள் வந்து யுத்தத்திலே தோல்வி அடைந்து துக்கத்தோடு வீட்டுக்கு வர வேண்டும். விதமா சொல்லும்போது பாருங்க, நான் சொன்னா இவன் எப்பவுமே எனக்கு அகைன்ஸ்டா தான் சொல்லுவான். இவனுடைய தீர்க்க தரிசனம் எனக்கு எப்பவுமே நல்லதாவே இருக்காது, அது விரோதமா கெட்டதா தான் இருக்கும் சொன்னல, கரெக்டா சொல்ற. ஆனாலும் யோசபாத் என்ன செய்யுது, அவனுடைய கட்டாயத்துக்காக போறான். இதுதான் போயிட்டு பேட் ஃப்ரெண்ட்ஸோட சேருது, மாம்சத்துக்குரியோட சேர்ந்து ஆவியை இழந்து ஆபத்துல பேசி தெரிஞ்சிருந்தே நான் மிகாயா தீர்க்கதரிசனம் சொன்னா சொல்லி அது முன்னாடி இவனுக்கு தெரியதான் செய்து. ஆனாலும் என்ன செய்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால பழகின தோஷத்துக்காக பழகினதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வார்த்தையை புறக்கணிச்சுட்டு அவன் போறான். அதே போல சிலர் மாம்சபரமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வார்த்தையை புறக்கணிச்சிருவாங்க. அது எவ்வளவு பரிதாபமான காரியம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இயேசு கிறிஸ்துவோட அவருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தோடும் பாவிகளோடு கூட நம்ம இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்களோடு இருக்கக்கூடாது. லோத்து மனைவியோடு இருக்கணும், ஆபிரகாம் சாராளோடு இருக்கணும். அல்லேலூயா. ஈப்ரோன்ல இருக்கணும், சோதோமுக்கு போக கூடாது. அல்லேலூயா. பைபிள் கரெக்டா இருக்கு. அந்த யோசபாத் அங்க போகும்பொழுது பிசாசு தந்தன உலகம் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்து பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார். அவன் ரொம்ப தந்திரமா, நீ ராஜவசம் தெரிச்சு, நான் மட்டியில இருக்கிறேன், சாதாரண ஆளாட்டி இருக்கிறேன். பாத்தீங்களா? அப்பொழுது சீரியர்கள் வந்து என்ன செய்தார் என்றால், யுத்தத்துக்கு வரும்பொழுது ராஜா சொல்லிட்டான், யாரையுமே ஒண்ணும் கொள்ளாதீங்க, கரெக்டா இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்ப மட்டும் கரெக்டா ஹார்ட்ல அம்பு விடுங்க, அவனை மட்டும்தான் கொல்லணும், வேற யாரையும் கொல்லக்கூடாது சொல்லும் பொழுது அங்க வில் வீரர்கள் தேடி பார்க்கிற, இங்க ராஜா இருக்கிறார் பார்க்கும் பொழுது அங்க யோசபாத் வந்து ராஜவசம் தெரிஞ்சுக்கான், பக்கத்துல ஆகாப் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பிசாசு எவ்வளவு தந்திரம் உள்ளவன்னு பாருங்க. கண்ணியிலையும் சோதனையிலையும் கொண்டு பிசாசு மாட்டி வைப்பான். இவரை வந்து உயிருக்கே ஆபத்துல கொண்டு மாட்டிட்டான்.
அவங்க நேரம் அம்பு அடிக்கும் பொழுது ஐயோ அலர்த்தம் அலரும் பொழுது என்ன சென்றார், இவன் கிடையாது, பக்கத்துல இருக்கிறவன் தான், மேச மாதிரி இருக்கிறான், அவன் தான். அவனை நேரம் விடும் பொழுது ரத்தத்தில் அவன் மறிச்சு போனான். அவன் ரத்தத்தை கடும் பொழுது நாயின் அவன் ரத்தத்தை நக்கினது. எலியாதிக்கு சொன்னோடா, உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்னோடமாக நீ நாபோத்தின் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து அவனை கொன்று எடுத்தால உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்ன அந்த வேத வாக்கிய அந்த ப்ராபசி, எலியாஸ் ப்ராபசி அங்கே ஃபுல்ஃபில் நிறைவேறினது. பாத்தீங்களா? சிறைக்கியா நான் ஒரு தரிசனம் கண்டேன். மிகாயா சொல்லுகிறார், இதோ கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், வலது புறத்திலே இடது புறத்திலையும் என்றால் அங்கே பரம சேனை திரள் அங்கே இருக்கிறது, ஏஞ்சல்ஸ் அங்க இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாப் போய் ராமோத் கிலியாத்திலே விட வேண்டும், எலியா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும். யார் அங்கே சொல்லும் பொழுது அசுத்தாவிகள் இப்படி அப்படி பல காலத்தை சொல்லும் பொழுது ஒரு அசுத்தாவி வந்தது. வாசி கேட்ட பகுதியில் வாசிக்கிறோம். அந்த அசுத்தாவி என்ன சொல்றது என்றால், நான் போய் ராமோத் கிலியாத்திலே ஆகாபை விழ வைக்கிறேன், எப்படி நீ விழ வைப்பாய் என்று கர்த்தர் கேட்கும் பொழுது 1 ராஜாக்கள் 22:21 வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் உனக்கு போதனை செய்வேன் என்றது எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். நீ எப்படி விடப்படுவாய்? நான் உன்னுடைய தீர்க்கதரிசி 400 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஹீப்ரூ ப்ராஃபட். அந்த 400 தீர்க்கதரிசியுடைய வாயில பொய்யின் ஆவியா இருக்கு. பொய் பேசுறது சிலர் அஞ்சவே மாட்டாங்க. அழகா பொய்ய அடிக்கிறது, நம்பும்படியா பொய்ய பேசுறது, ரொம்ப ஃபோர்ஸா பொய் பேசுவாங்க. இதுதான் உள்ளத்துக்குள்ள இருக்குது ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா வாயில நம்ம தைரியமா சொல்லிட்டா பொய் உண்மையாயிரும் நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸா சொல்லிட்டா உண்மையாயிரும் நினைக்கிறாங்க. ஆனா உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அன்கன்வெர்டட் ஹார்ட்ஸ் அங்க இருக்கு. அன்கன்வெர்டட் ஹார்ட்ல இருந்து பொய் தாராளமா அவங்களுடைய வாயிலெல்லாம் நான் பொய்யின் ஆவியா இருப்பேன்னு சொல்லும் பொழுது அவர் பொய்யை சொன்னார்கள். யுத்தத்துக்கு போகும் ஜெயம் கிடைக்கணும் பொய் சொன்னார். நான் அந்த பொய்யின் ஆவியா அந்த நாவல இருப்பேன். என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலுசத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளை தொப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்து கண்டேன். அவர்கள் அற்புதங்களை செய்கிற பிசாசியுடைய ஆவி, அந்த பொய்யின் ஆவிகள் அங்க புறப்பட்டு அந்த ஆவியில் போய் என்ன செய்தார் என்றால், உலகமிக்குள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க புறப்பட்டு போகிறது. அந்த ஆவிகள் போய் அங்க சென்றால் இது ஆகாப் போய் அங்க விழணும். அந்த ஆவிகள் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போகுது. கரெக்டா அங்க நடந்த சம்பவம் இங்க நடக்கும். ஆகாப் முதலாம் யுத்தம் செய்தான், ஜெயம் கிடைத்தது. சீரியரோட முதல் வாரம் ஜெயம் கிடைத்தது. 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த 2 யுத்தங்களை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் நாபோத்தி திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொடுத்து 22ஆம் அதிகாரம் ராமோத் கிலியாத் யுத்தத்தில் போய் அங்கே மறிப்பது. பைபிள் ரொம்ப அழகாயிடுது. அதன் பின்பு 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், 5ஆம் எக்காலம் 6ஆம் எக்காலம் 20ஆம் அதிகாரத்திலே 21ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர் கொல்லப்படுகிறார். முதல் போட்டோடைய தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரம் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர். அதான் நாபோத் அங்கே கொல்லப்படுகிறான் 21ஆம் அதிகாரத்தில். 22ஆம் அதிகாரத்தில் தேர்ட் வேர்ல்ட் வார். இது ஆகாப் அங்கே எடுத்துக்கோ. அமெரிக்காவுக்கு முதல் 2 யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. தேர்ட் வேர்ல்ட் வார்ல அது தோல்வி. ஆகாப் அண்ட் ஜேசபெல் அலையன்ஸ் வாஷிங்டன் அண்ட் வேட்டிகன் அலையன்ஸா இருக்கிறது. போப்போடு கூட போய் இதோ ஹிலாரி ஹில்டன் ஜெயித்தால் நிச்சயமா ஐக்கியம் வைப்பாள். ஹிலாரி ஹில்டன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்த ஒரு அம்மா. ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ப்ராட்டஸ்டன்ட். ப்ராட்டஸ்டன்ட் ஜெயிக்குதா ரோமன் கத்தோலிக் ஜெயிக்குதான்னு தான் அமெரிக்காவில் பார்க்க வேண்டும்.
ஹிலாரி கிளின்டன் வந்து ஜெயித்தால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஜெயிக்கிறது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஜெயித்தால் வாஷிங்டன் வந்து வேட்டிகன் பட்டணத்தோட ஐக்கியம் வைக்கும் பொழுது இதை ஆகாப் ஜேசபெல் அலைன்ஸ் வரும் பொழுது இப்போ அதை அடித்துக்கும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து நம்ம கவனிப்போம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள். Religion, politics and demon power all being united together. Religion, politics and demon power. ரிலிஜியன் பவர் வந்து ஒயிட், இதை என்ன செய்தால் அதன் பின்பு என்ன செய்தால் பொலிட்டிக்கல் பவர் ரெட்டு, இதை பிளாக் வந்து டெமனிக் பவர். அதான் என்ன செய்தால் அங்கே முதலாவது குதிரை வந்து வெள்ளை, ரெண்டாவது வந்து சிவப்பு, மூணாவது பிளாக் ஹார்ஸ், நாலாவது சேல் ஹார்ஸ். all three powers are united. Hallelujah. Religion, politics, demonic power united together. அப்பொழுது third world அது united ஆகும். இங்க வந்து என்றால் பொலிட்டிக்கல் பவர் வந்து ஆகாபும் யோசபாத்தும் இணைவது பொலிட்டிக்கல் பவர். ஆகாப் வந்து ப்ராட்டஸ்டன்ட் வந்து ரோமன் கத்தோலிக், இதான் என்றால் யோசபாத் வந்து ப்ராட்டஸ்டன்ட், டொனால்ட் ட்ரம்ப் ப்ராட்டஸ்டன்ட், இதான் ஹிலாரி கிளின்டன் ரோமன் கத்தோலிக். ரெண்டும் ஒன்றுக்கு விரோதமானது. இது ஒன்னு ஐடல் வர்ஷிப், இன்னொன்று வந்து ஃபெய்த் ரிலிஜனா இருக்கிறது. விசுவாசமும் அதற்கு விரோதமான விக்கிரக ஆராதனையும் ரெண்டும் சேரும் பொழுது ஆகாபன் யோசபாத் வந்து பூமியின் ராஜாக்கள் அங்கே ஒன்று சேருகிறார்கள். அதன் பின்பு என்றால் இந்த டெமனிக் பவர் அங்கே வருகிறது. அந்த டெமனிக் பவர் தான் ஒரு அசுத்தாவி வருகிறது. அசுத்தாவி வந்து என்ன சொல்கிறது என்றால் யுத்தத்துக்கு போகும் ஜெயம் கிடைக்கும் சொல்றது. ரிலீஜியஸ் பவர் இது. ரிலீஜியஸ் பவர் வந்து சிதேக்கியாவும் அவனை சேர்ந்த தீர்க்கதரிசி, 4 தீர்க்கதரிசிகள், கிங்ஸ் இருக்கிறாங்க, ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, அசுத்தாவி வருது. 3 powers united. அதனால அது இருந்தால் 7ஆம் எக்காலம் அர்மகதோன் யுத்தத்துக்கு 5ஆம் எக்காலம் 1 ராஜாக்கள் 6வது இல்ல 2வது வந்து 6ஆம் எக்காலம். இப்பொழுது 7ஆம் எக்காலம் 1 ராஜாக்கள் 22 3 powers are united together. Hallelujah. அவர் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், அப்பொழுது மங்கிரம் உள்ள வேத குதிரையை கண்டேன், அதில் ஏறி இருந்தவன் என்று சொல்றால் மரணம் என்று பெயர், பாதாளம் பின் சென்றது. படையினால் மஞ்சள் சாலியால் பூமி துஷ்டவனால் பூமியின் கார்பூங்களை கொலை செய்யும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு மரணம் என்று பெயர். டெவில் அங்கே பிரயாணம் செய்யும். மரணம் என்றால் அது பிசாசு. பிசாசுக்கு பெயர் மரணம். அவனுக்கு இப்பொழுது பெயர் கொடுக்கப்படுகிறது டெத், ஸ்பிரிச்சுவல் டெத் அண்ட் நேச்சுரல் டெத். அவன் மரணத்தை கொண்டு வருகிறான், ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருவான், பின்பு வந்து நேச்சுரல் டெத், பிசிக்கல் டெத்தை கொண்டு வருவான். ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிறவங்களுக்கு வெளியே பார்த்தா தெரியாது, நல்லதான் நடப்பாங்க, ஆனா உள்ள ஆத்மா செத்து இருக்கும். பின்பு அவனுக்கு நேச்சுரல் டெத்தும் வரும். நமக்கு வந்து நம்முடைய ஆத்மாவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை பெற்ற ஜீவன் நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாள் பாடி சேஞ்ச் வரும். எதுவே விசுவாசிக்கிறோம் நடக்க போகுது. Religion, politics, demon power all being united together. A classical realm. இதான் என்றால் ஆவிக்குரிய என்றால் அந்த ஒரு அங்க ஆவிகள் இணைஞ்சிருக்கிறது. He began to deceive the kings of the earth. இதை ஆகாப் யோசபாத்தை அங்கே வஞ்சித்து விட்டான். யுத்தத்துக்கு போக முடியாது, கூட்டிட்டு போயிட்டான். நல்ல சாப்பாடுலாம் தரானே, கறி மீன் எல்லாம் சிக்கன் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு போனான். கடைசியில் என்ன செய்யுது, யுத்தத்துக்கு கொண்டு போயிட்டான். கடைசியில் யுத்தத்துக்கு தான் நடக்கும். இப்போ யுத்தத்தில் விடாதபடி ஏதோ ஆண்டவர் கிருபையா இருந்து பாதுகாத்த, அல்லது அவன் மேல அம்புப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவன் மேல அனுசரியா இருந்தார், அவன்கிட்ட சில நல்ல காரியங்கள் இருந்தது, ஆவிக்குரிய தன்மை இருந்தது. இந்த ஆகாபால அவன் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். மைக்காயா அங்க வருகிறான். ஹல்லேலூயா. எலியா ஏற்கனவே காட்சி விட்டு போயிட்டார். 2 ராஜ்யங்கள் 2000 கர்த்தர் எலியாவை சுழங்காத்தினாலும் அகினால குதிரைகளை மேல எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம எலியா பெண்ண ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். தீர்க்கதரிசனம் உரைத்த பின்பு இது அவரை ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனா அந்த செய்தியை பிலீவ் பண்ற மைக்காயா பிரைட் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் மைக்காயாவா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மிகாயா என்ன செய்றார்,
என்றால் அங்க அவன் அதை மெடிடேஷன் பண்ணினான். எலியா தீர்க்கதரிசி என்னென்ன சொன்னார், ஆகாபை பத்தி என்ன சொன்னார், யேசபேலை பத்தி என்ன சொன்னார், நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அமெரிக்காவை பத்தி என்ன சொல்லுகிறது, ரோமா பத்தி என்ன சொல்லுகிறது, ரஷ்யாவை பத்தி என்ன சொல்லுகிறது, அது நிச்சயமா நிறைவேறும். நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, நம்ம பைபிளை பார்க்கிறோம், தீர்க்க செய்தியை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயாவை ரீட் பண்ணிட்டே இருந்தா, அதை மெடிடேஷன் பண்ணிட்டா எப்படி ஆண்டவரே அது நிறைவேறும். இந்த ஆகாபுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லப்பட்டது, யேசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லப்பட்டது, அது எப்படி நிறைவேறும் என்று அவனுக்கு தெரியாது. ஜெபிக்கும் பொழுது இதை என்ன சென்றால் அங்கே விஷன் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவி ஒரு வசுத்தாவி புறப்பட்டு பாதாளத்துக்கு வந்த ஆவி 400 தீர்க்கதரிசியோட பொய்யின் ஆவியாக இருந்த பொழுது அந்த பொய்யின் ஆவியை கேட்டு இவங்க போய் அந்த யுத்தத்துக்கு அப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி சொல்லி நிறைவேறுது. ஹல்லேலூயா. தன்னுடைய விஷன் வந்து எலிஜா வேர்டு கூட ப்ராஃபட் மெசேஜோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கரெக்டா இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தைரியமா சொல்லலாம். நீங்க நம்ம தைரியமா தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாய்ஸை சைலன்ஸ் பண்ணணும் பிசாசு நினைக்கிறார். நம்முடைய வாய்ஸை நிறுத்த வேண்டும். இந்த பாஸ்டர் கத்திட்டு இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கார். எப்படி இந்த வாய்ஸை ஸ்டாப் பண்ணுவது? பிசாசால முடியாது. ஆண்டவரே இந்த வாய்ஸ் போகணும்னு நினைக்கும் பொழுது அந்த வாய்ஸை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஆண்டவர் திட்டத்தை மனுஷன் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. அவன் வேணா வீழ்ச்சி அடையலாம். ஆனா அந்த வாய்ஸை ஸ்டாப் பண்ணி அவன் வாய்ஸை ஸ்டாப் பண்ணுறான். இவனை வந்து நான் சமாதானத்தோடு திரும்பி வர வரைக்கும் ஜெயில அடைச்சி அந்த இடுக்கத்தின் அப்பத்தையும் தண்ணீரை கொடுங்க, சரியா சாப்பாடு கொடுக்காதபடி இவனை சித்திரவதை செய்யுங்க. நீ சமாதானத்தோடு திரும்பி வந்தா நான் சொன்னது நிறைவேறதா இல்லையான்னு பார்த்துட்டு பார்த்து சிதைக்கு வந்து கன்னத்துல அடிச்சு தேவனுடைய ஆவி என்னை விட்டு வாண்ட எப்படி வந்துச்சு? நான் பசுத்தாயை பெற்றிருக்கிறேன். பாருங்க, கோலியாத்து மக்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் 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 கர்த்தர் இருப்பாங்க. பேசுற பாசை எப்படி இருக்குது, கெட்ட வார்த்தை வாயில வருது. அது தேவன் தேவன் எப்படி சொல்றது? செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வார்த்தைக்கு விரோதமா இருக்குது. ஆனா கர்த்தர் கர்த்தர் நீ வாயில எப்படி சொல்றது? அவன் அப்படிதான் சொன்னான். பைபிள்ல சொன்னதுதான் நிறைவேறுது. அந்த சிதேக்கியா சொல்ற பொய்யினாவே உடையவனா இருக்கிறார், பிசாசு ஆவினால பிடிக்கப்படுறான், பிசாசு அவனை அனாயிட் பண்ணி இருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு வாழ்ந்து நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். என்ன உலகம் இது! எவ்வளவு பொல்லாத உலகமாக இருக்கிறது. தன்னுடைய மாம்ச பலத்தினால எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறார்கள். மிக அதை பயப்பட, நீ உள்ளதை எப்படி பதுங்குவா? நீ உன்னை சத்துரு வரும் பொழுது, உன்னை கொல்ல வரும் பொழுது நீ அங்க போய் உள்ளறப்ப அப்ப தெரியும் தேவனுடைய ஆவி என்னை விட்டு எப்படி ஓட்ட வந்து தெரியும். அது நடக்க போகுது. சீரியர்கள் வந்து உன்னை கொல்ல வருவாங்க, நீ போய் பதுங்குவா. எங்க எடுக்கு சத்து பொந்துல எங்கேயாவது போய் மாறிடுவா. அந்த நேரத்தில் உனக்கு தெரியும். அதையும் விஷயமா பார்க்கிறான். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு கள்ள போறருடைய பாதாளக்குடி திறக்கப்பட்டிருக்கிறது, அசுத்தாவியில் வெளியே வந்திருக்கிறது, பொய்யினாவியில் வந்திருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் யுனைடெட் ஆகியிருக்கிறாங்க, யுனைடெட் ஆகியிருக்கிறாங்க. இதை கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார்கள். விதமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். நம்ம மைக்காயாவா இருக்கிறோம். அல்லேலூயா. ப்ராப்பர்ட் மெசேஜை டெலீட் பண்றோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நம்ம இப்பொழுது we are looking for Elijah prophecy to be fulfilled. Hallelujah. எலியாவின் தீர்க்கதரிசனம் நிறைவேற நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? Fossil is religion, politics and demon power being united. இப்பொழுது அதெல்லாம் church and state united. இவன் சர்ச் பக்கமும் சேரல, இவன் அரசாங்கத்தின் பக்கமும் சேரல. யோசபா ஆகா பக்கத்திலையும் சேரல, சிதேக்கியா பக்கம். சிதேக்கியா வந்து சர்ச், ஆகா வந்து பாலிடிக்ஸ். அதனால பாலிடிக்ஸ்லயும் சேரல, இவன் வந்து டினாமினேஷன் கூட சேரல. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? 5 பேர் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. உனக்கு தேவனுடைய வார்த்தை வேணுமா, உனக்கு பாலிடிக்ஸ் வேணுமா, தெரிஞ்சு கொடுங்க. இல்ல பாலிடிக்ஸ் தான் வேணும். நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவர் செஞ்சா கண்டிப்பா தான் செய்வோம்.
பாலிடிக்ஸ்ல போறான், பரவாயில்ல நீ பாலிடிக்ஸுக்கு போ, கட்சியில போய் பிரச்சாரம் பண்ணு, அங்கங்க போ, இங்க சர்ச்சைக்கு வா ராபோயம் தரேன்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்படி எதிர்பார்க்கிறாங்க. அப்படியே அந்த பாசலும் உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா தண்ணி அரசாங்கத்துல இருந்தா, கட்சியில இருந்தா, சர்ச்சைக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப்பா இருப்பா, தேவையான பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் உதவா இருப்பா, அங்கங்க போய் ஆபீசர்ஸ் கொஞ்சம் பேசி கொஞ்சம் இதெல்லாம் செய்வான் அப்படி சொல்லுவாங்க. எதிர்பார்க்கலாமா? நான் பாலிடிக்ஸ்ல அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவேன். ஆனா பயந்து போய் அவனை நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் வார்த்தைக்கு விரோதமானது. அது அவிசுவாசிகளால இறங்குவாங்க. விசுவாசிகளுக்கு போகக்கூடாது. அவன் பாலிடிக்ஸ் எந்த கட்சியிலையும் சேரக்கூடாது. ஓட்டு போடலாம், அவன் சேரக்கூடாது. பாருங்க, அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் ஆகாப்பு, ரிலிஜியஸ் ஸ்பிரிட் சிதேக்கியா, டினாமினேஷன் ஸ்பிரிட் ரெண்டு பக்கம் அவன் சேரல. ஹல்லேலூயா. டினாமினேஷன் சேரல, நம்ம அரசியலையும் நம்ம சேரல. Maya standing for the truth. Hallelujah. Elijah prophecy நிறைவேறுவதற்காக காத்திருக்காங்க. நம்ம எலியாதிக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக, ராஜ்யத்துக்காக காத்திருக்காங்க. பாலிடிக்ஸ் 5 வருஷம். இது இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு 1000 வருஷம் ஆச்சு. விட்டுட்டு 5 பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல பேருக்கிறாங்க. நிர்பாக்கியம் உள்ளவர், பரிதவிக்கப்படத்தக்கவர். 1000 வருஷம் ஆண்டு உலகத்தை ஆளுகை செய்ய போறாரு. அந்த ஆட்சி வேணுமா? 5 வருஷம் ஆட்சி வேணுமா? துன்பம் நிறைந்தது, லஞ்சம் நிறைஞ்சது, வேதனை நிறைந்தது, மரணம் நிறைந்தது, அநியாயங்கள் நிறைந்த சாத்தானிக் ஏடல் வேணுமா? காட்ஸ் ஏடல் வேணுமா? எந்த பிரசங்கத்தை கேட்டாங்க? நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். யாராயிலும் எந்த கோஷ்டி அரசியல சேர்ந்தா தயவு செய்து சர்ச்சை விட்டு போயிடலாம். திருமாவள கோஷ்டியில சேர்ந்தோம், அதை சேர்ந்த இங்க அவனுக்கு இடம் இல்லை. உங்களுடைய போஸ்ட்ல பணம் வரக்கூடாது. பணம் வந்தா வீட்டை பார்த்து போயிடும். கால கடைசி ஆயிருக்கு. ஹல்லேலூயா. பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. ரசிகர் மன்னர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதை எந்தலையும் நம்ம வால் போஸ்டர்ல அந்த படத்துல நம்ம படம் இருந்துச்சுன்னா இந்த சபையில வரக்கூடாது. நம்ம பசுத்தாவி பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. இத மிகாயா அப்படிதான் இருந்தான். எதுலையும் சேரல. ஹல்லேலூயா. ஸ்டேட் பக்கத்துலயும் போகல, ரிலிஜன் பக்கத்துலயும் போகல. அதனால அவனுக்கு பெர்சிக்யூஷன் வந்தது, துன்பம் வந்தது. இவனை ஜெயில போட்டு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுக்க சொல்றான். ஆனாலும் அவன் அதுக்கு இடங்கல, பயப்படவும் செய்யல, அவனை வஞ்சிக்கப்படவும் செய்யல. ஹல்லேலூயா. நம்ம பயப்படவும் கூடாது, வஞ்சிக்கப்படும். அவனுடைய வாய்ஸ் சைலன்ஸ் பண்ணணும் பிசாசு நினைக்கும். இவன் வார்த்தையை போதிக்கிறான், இதை ஸ்டாப் பண்ண வேண்டும், இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ண வேண்டும். சாது தேவனால் ஏற்படுத்தப்பட்டு வந்தால் மனுஷனால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. மிகாயா தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறார். என்ன சொல்றார்? 27 வசனத்தை வாசிக்கலாம். இவரை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருவளவும் எனக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் இவரை சிறைச்சாலையில வைத்து இவருக்கு இடுக்கத்தின் அப்பத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லுங்க. இடுக்கத்தின் அப்பத்தையும் தண்ணீரை இவருக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. நீ சமாதானத்தோடு வந்தா நான் சொன்னது ரைட்டா தப்பா? அவன் அந்த யுத்தத்திலே மறைத்து போனான். முதலாவது ஆவிக்குரிய மரணம். பாலிடிக்ஸ்ல போகும்போது ஆத்மா செத்து போச்சு, பின்பு சரீரம் சாகும். சபை விட்டு கட்டை விட்டு பின்னாங்கி போறவங்க முதலாவது ஆத்மா சாகும், பின்பு சரீரம் சாகும். பிறகு 2 சேர்ந்து நரகத்துல போய் அக்னி கடலை தள்ளும். சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் அக்னி கடலை தள்ளுவார், நரகத்திலே தள்ளுவார். யார்? இயேசு. கண்டிப்பா இருக்கு, தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா. 1914 to 1918 வரைக்கும் First World War நடந்தது. World War I was far greater than all the major wars fought before it for the past 2000 years. 2000 வருஷமா அது மாதிரி யுத்தம் நடக்கல. First World War இவ்வளவு மகா பெரிய யுத்தம் நடந்தது. 2000 வருஷம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் வரைக்கும் அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்ததில்லை. First World War தான் அது நடந்தது. செகண்ட் வேர்ல்ட் வார் 21 வருஷத்துக்கு பிறகு செகண்ட் வேர்ல்ட் வார் வந்தது. World War II broke out and it was 4 times as destructive as World War I. 4 மடங்கு அதிக அழிவை கொண்டது இரண்டாவது உலகம். முதலாவது யுத்தத்தில் 1,60,00,000 ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். 2 கோடி மக்கள் அங்க
காயமடைந்தார்கள். இரண்டாம் உலக யுத்தத்தில் 5,50,00,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக இரண்டாம் உலக யுத்தம் 1939 1945 வருஷம் 6 வருஷங்கள் நடந்தது. இதுல அதிகமாக கொல்லப்பட்டார். பயங்கரமான அடி. அது மறந்துருந்தாங்க, பைபிள் எழுதி வச்சிருக்கு. இதோ இப்பொழுது மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. சிரியா யுத்தம் நடக்கிறது. IS தீவிரவாதிகள் யுத்தத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் தீவிரவாதிகள் முஸ்லிம் நாடஸ் அங்கே உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சூடான்ல பஞ்சம், யுத்தம் வந்தால் பஞ்சம் வரும். சூடான்ல பஞ்சம் அதிகமாகி சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொலை பண்ணினாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு, தச்சமே நடந்துட்டு இருக்கு. IS தீவிரவாதிகள் 4 லட்சம் பேர் அவங்க கைதிகளா வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் போடாதபடி, சரியா சாப்பாடு கொடுக்காமடி அநேகர் அகதிகளாக பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்து பேப்பர் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். நேற்று பேப்பர்ல வாசிக்கும் பொழுது சூடான்ல இத பஞ்சம் அதிகமாகி சின்ன பிள்ளைகள்லாம் கொலை செய்து வாலிப பெண்கள் எல்லாம் அந்த ராணுவத்தார் அவர் மோசம் பண்ணுகிறார்கள். அவங்க சித்திர வச்சு துண்டு துண்டா வெட்டுறாங்க. நேற்று இந்து பேப்பர்ல என்ன பயங்கரங்கள் உலகத்துல நடக்குது. தற்பொழுது நடக்குது, நமக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம கர்த்தருடைய கிருபையினால சமாதானமா இருக்கிறோம். ஆமென். 1984 வருஷம் போபால், பீகார்ல போபால்ல என்ன சொன்னார், மத்திய பிரதேசம் நினைக்கிறேன். அங்கே போபால்ல விஷவாயு ஏற்பட்டு அநேகர் மரித்து போனார். இப்படியாக வேறு பவர்னாலையும் இதை இண்டஸ்ட்ரி மூலமாக என்ன செய்யறால் அங்கே அதிகமான அழிவு ஏற்பட்டு கொண்டிருந்தது. பாய்சனஸ் கேஸ், மஸ்டர்ட் கேஸ், குளோரின் கேஸ் இதெல்லாம் அனுப்பி அங்கே அநேகர் மரித்தார்கள். யுத்தத்துக்கு பின்பு வியாதி பஞ்சம் ஏற்பட்டு அதனால அநேகர் விழுந்தார்கள். First 4 chapters were dealing with creation. முதல் 4 சிருஷ்டிப்போடு சம்பந்தப்பட்டது. மீதி 3 எக்காலங்கள் உலகத்தில் இருக்க மக்களோடு சம்பந்தம். வார் மிஷினரி ஏற்பட்டு, டேங்க் ஏற்படுது, துப்பாக்கி செய்யணும், வார் பிளான்ஸ் ஏற்படுது, எல்லாம் பூமியை தான் தோண்டி எடுக்கிறாங்க. நீங்க பார்க்கறது எல்லாமே பூமியை தோண்டி எடுத்துதான். நீங்க நிறைய பில்டிங்க பாக்குறீங்க, இப்ப எல்லாமே நிறைய பில்டிங் கட்டுறாங்க. இந்த பில்டிங் எல்லாம் எப்படி வந்தது? பூமிக்குள்ள தான் எடுக்கிறாங்க. அங்க இருக்க மண், அங்க இருக்க கல்லு தான். எல்லாம் மனுஷன் பூமியை தோண்டி தோண்டி இண்டஸ்ட்ரி ஏற்படுது, தொழிற்சாலைகள் ஏற்படுகிறது, கார் செய்யறாங்க, பிளேன் செய்யறாங்க, இதை ராணுவ ஆயுதங்களை செய்யறாங்க. எல்லாம் பூமிக்குள்ள இருந்துதான். அங்க இருக்க தோண்டி எடுத்துதான். எல்லாம் பூமியை தோண்டி 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 எடுத்து செய்யும் பொழுது டியூஷன்ல அமெரிக்கா டியூஷன்ல ஒரு பெரிய இடத்துல பிளேனா கிடக்குதான். பழைய பிளேன் யுத்தத்துல போய் சென்றால் அங்கே அந்த பிளேன் எல்லாம் பெரிய குவியலா குவிச்சு வச்சிருக்கு. கண்ணு கட்டாத தூரத்துல பிளேன் கிடைக்கும். பிளேன் அப்படியா கழிவு கிடைக்க யுத்தத்துக்காக அதை செய்வது, இண்டஸ்ட்ரி ஏற்படுத்துக்காக செய்வது. இப்பொழுது சிரியாவுக்கு உக்ரைனுக்கு அங்கே யுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 2 கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியாவும் இப்பொழுது யுத்தம் முழு சூழ்நிலை. வெனிசுலா அண்ட் USA இதை யுத்தத்துல இருக்கிறது. ரஷ்யா அண்ட் USA இதை என்றால் அதுவும் விரோதத்துல இருக்கிறது. வேறு வருவதற்கு எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக இருக்கிறது. சிவிலைசேஷன்ல இருந்தாங்க. அதை பார்த்து விசாரணை சொன்னா, மாடை பார்த்து நீ போய் படுத்துக்க, சிங்கத்தை பார்த்து நீங்க வாடா தனால வரும். இதை இயற்கைக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, மிருகங்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது எல்லாமே இருக்கும். இது ரொம்ப ஹீட்டா இருக்குது, கொஞ்சம் ஏர் கண்டிஷன் போல இருக்கணும், உடனே எல்லாமே மாறிடும். அது ஃபேக் சிவிலைசேஷன். இப்பொழுது நம்ம சயின்ஸ் சிவிலைசேஷன்ல இருக்கும். தேவையில்லாத சயின்ஸ் சிவிலைசேஷன் அழிக்கப்பட்டு ஆடம் இந்த ஃபேக் சிவிலைசேஷன் மறுபடியும் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 7வது ஒரு செய்தி அதை கொண்டு வருவதாக இருக்கிறது. ஆமென். Two things are happening. யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகிறார்கள். இரண்டாவதாக எலிமெலெக் ப்ராப்பர்ட்டி, நகோமி தன்னுடைய சொந்த தேசம் போய்விட்டால், ரூத் மீட்கப்பட்டாய்விட்டது. இப்பொழுது நம்ம எலிமெலெக் ப்ராப்பர்ட்டி இந்த வேர்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். இதை ஏற்று சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்காதபடி ஆண்டவர் இதை பெற்றுக்கொள்ள மாட்டார். அதான் தேவை. இன்னைக்கு டைட்டில் டீட் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு டைட்டில் டீட் என்றால் பின்பு பலப்பட்ட வேறொருத்தர் வானூதி இறங்கி வர கண்டேன். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது.
வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கும் பொழுது mighty angel descended from heaven. Hallelujah. அந்த mighty angel யாரு? கிறிஸ்ட். Hallelujah. Jesus Christ. எத்தனை தெரியும் பண்ணோம். ஏனென்றால் அவனுடைய சரசின் மேகம் அவனை சூழ்ந்தது. அவன் சரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய கண்கள் அக்கினி சமங்களை போல, அக்கினி ஜுவாலை போல, பாதங்கள் அக்கினி சமங்களை போல இருந்தது. அது ஜீசஸ் கிரைஸ்ட். Hallelujah. Angel of covenant. Amen. யாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். மெசேஜ் இன்னைக்கு வந்திருக்கிறது. மெசேஜ் comes to change the whole course of the world history of civilization. இந்த மெசேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகுது. இந்த உலகத்தினுடைய நாகரிகத்தை சயின்ஸ் சிவிலைசேஷன், ஃபெய்த் சிவிலைசேஷனா மாற்ற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மல்கியா 4:2 என்ன வாசிக்கிறோம் என்றால், நாம இந்த உலகத்துல போகும்பொழுது துன்மார்க்கனுடைய உள்ளங்காலிகளே சாம்பலாய் இருப்பார். ஆமென். எல்லாம் அழிஞ்சு போகும். துன்மார்க்கன் நம்முடைய உள்ளங்காலிகள் சமம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களை போல வளர்வீர்கள். நான் இதை செய்ய நாளிலே துன்மார்க்கன் உங்கள் உள்ளங்காலிகளே சாம்பலாய் இருப்பார். மெலிவேற்றி குறிக்கிறது. நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியாத்திக்கு திசையை நான் மட்டும் அனுப்புகிறேன். எலியாத்திக்கு கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வந்து எலியாத்திக்கு நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுக்கு அவனுடைய பிதாக்களுக்கு திருப்புவான். ஹல்லேலூயா. பூமியை சங்காரத்தால் அடிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். between the second world war and third world war, in between second world war and third world war கர்த்தர் ஒரு மெசேஜ் எங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். டைட்டில் நமக்கு வந்திருக்கிறது. அந்த மெசேஜ் போதிக்கப்படும் ஒரு கூட்டமான ஜனங்கள் இழுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை அவர் மினித்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்காக மினித்து கொண்டு கேரக்டர் இல்லாதபடி ஆளுகை செய்ய முடியாது. இந்த செய்தி நமக்கு டிவைன் கேரக்டரை கொண்டு வருது. இத பெர்ஃபெக்ட் ஸ்டாச்சர் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் மேனை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இந்த செய்தி வந்து நம்முடைய கேரக்டரை மாற்ற வேண்டும். அப்படியானால் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படலை பங்கு பெற முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு 1000 வருஷம் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். I will send Elijah before the third war, before I destroy all flesh to pull out a people who is going to come back in the new Eden. இது அந்த ஜனங்கள் வந்து மேல போயிட்டு நின்று இந்த உலகத்துக்கு ஆளுகை செய்ய வருவாங்க. இந்த செய்தி அவிதமாய் செய்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் நடக்கும்போது நம்ம மேல கொண்டுட்டு தேவனால் சுத்திகரிச்சு நம்ம காட்ஸ் ஏடர்ல கொண்டு வர நியூ ஏடர்ல கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ இயற்கையானது குரோனி, பூமியானது சிருஷ்டிப்புகள் எல்லாமே பிரசவேதனைப்படுகிறது. அந்த நாள் எப்பொழுது வரும்? தேவபுத்திரர்கள் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. ஆவியின் முதற்பலனை பெற்ற நாம் கூட நம்முடைய புத்திரசியார் வருவதற்காக நமக்குள்ளே காத்து தவிக்கிறோம். ரோமர் 8:22-23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி வேகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர வீட்டாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து அதுவும் அல்லாமல் அவருடைய ஆவியை பெற்ற நாமும் கூட சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து இந்த பூமி பிரசவேதனைப்படுகிறது. புதிய உலகத்தை பிறப்பிப்பதற்காக காட்ஸ் ஏடனை கொண்டு வருவதற்காக பிரசிக்கப்படுது. அரசியல்வாதிகள் நாங்கள் அப்படி செஞ்சோம், இப்படி உலகத்தின் தலைவர் உலகத்தையே நாங்கள் மாற்றிடுவோம், ஏதோ அப்படி இந்தியாவை மாற்றிடுவோம், உலகத்தை மாற்றிடுவோம். முடியாது. இந்த உலகம் அழித்து நியமிக்கப்படுது. The world is falling apart. நியூ ஏடன் வரப்போகுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மாற்ற முடியும். மனுஷனால மாற்ற முடியாது. எந்த தலைவர்களாலும் மாற்ற முடியாது. வேர்ட் ஆஃப் காட் சேஸ் இந்த சயின்ஸ் ஆனவர் சயின்ஸ்னால மாத்திரலாம் நினைக்கிறாங்க. சயின்ஸ்னால உலகம் இன்னும் அதிகமாக கெட்டுப்போம். சயின்ஸ்னால என்விரான்மென்ட் கெட்டுப்போம், யுத்தங்கள் ஏற்படும். அந்த ஆண்டவர் சயின்ஸை எடுத்து போட்டு ஃபெய்த்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு ஒரு ட்ரூ வாய்ஸ் ஆஃப் தி கிங். ஹல்லேலூயா. அது எதுக்கு நம்முடைய பாடியை சேஞ்ச் ஆகும். அவர் பாடிஸ் ஹேவ் ஆல்ரெடி டர்ன்ட் ஹெவன்லி. நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஹீலிங் வருது, சோதனைகள் விலகிறது. ஹல்லேலூயா. அண்ட் ஃபைலிங் ரியாலிட்டி, தேவனுடைய வார்த்தையானது மாறாத உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். கர்த்தர் இயேசுவே வாரும் என்று நாம் அழைக்கிறோம். ஆமென். He came to gather his redeemed subjects who were going to reign with him on the earth. ஆண்டவர் தம்மோடு கூட யார் உலகத்தில் ஆளுகை செய்வாங்களோ அவங்களை இன்னைக்கு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நீ வார்த்தைக்கு வா. ஹல்லேலூயா. பரிபூர்ண அடைய. அடிக்கடி தொலை கொடுக்காத. பாஸ்டர் சொன்ன ஆலோசனை கீழ்ப்படி. நீ அங்க போகாத, வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போ. நீ அங்க தவறான ஐக்கியம் வைக்காத, அந்த ஃபெலோஷிப் வேண்டாம்னா கீழ்ப்படியாம போனா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பாஸ்டருடைய செய்திக்கு கீழ்ப்படினா கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்க துரத்துவார்.
கர்த்தருடைய தூதனாக நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஆலோசனை கொடுக்கும்பொழுது அண்ணா உலகத்துல வந்து ஆளுகை செய்தியை கொடுக்கும்போது நம்ம மனம் போல போயிட்டு நம்ம சொந்த கருத்துக்களை பேசிட்டு இருக்க முடியுமா? What the word of God says, எது என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. நம்ம சொந்த கருத்தை நம்ம பின்பற்றுவோமா, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவோமா? இன்னைக்கு ஒரு வாய்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. செவன்த் ஏஞ்சல் வாய்ஸ் இருக்கிறது, பிரைட் வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸ்க்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்ம உள்ளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, பிசாசு பேசுறான், அதுக்கு செவி கொடுப்போமா? அவருடைய ட்ரூ வாய்ஸ் செவி கொடுக்கிற அந்த ரெடீம்டு பீப்புளை வந்து நம்மோடு கூட ஆளுகை செய்வதற்கு இயேசு கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் கடைசியா சொல்ற காரியம் என்னன்னா, வேற ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க. ஏழு தரிசனங்களை கண்டார். முதல் தரிசனம் ஹிட்லர் வந்து படையெடுத்து 1933 வருஷம் ஜூன் மாசம் ஒரு சண்டே அன்னைக்கு காண்பித்தார். அது நடக்கவே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னதாக நடக்க போற சம்பவங்களை இயேசு கிறிஸ்து பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் கண்டார் இல்லை, இயேசு கிறிஸ்து பிரதர் பிரணாம்க்கு காண்பித்தார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அது இயேசு கிறிஸ்து காண்பித்தார். பிரதர் பிரணாமுக்கு அமிதமான ஒண்ணு ஞானோதயம் வரவில்லை. இதற்கு பிரதர் பிரணாமுக்கு இயேசு கிறிஸ்து காண்பித்தார். அதான் கரெக்டா நம்ம சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். 7 major events would transfer. The first mission, Laodicean Church Agency, 321வது அங்கே பேஜில் சொல்லப்பட்டிருக்கு. The first mission when Mussolini would invade Ethiopia, that nation would fall at his step. எத்தியோப்பியா மேல முசோலினி படையெடுத்து சொல்லுவார், அப்பொழுது அவருடைய காலடியில் அது விடும். He just walked in there with the modern arms and took over. நவீன கருவிகளை கொண்டு போய் எத்தியோப்பியாவை முறியடிக்கிறார். Mussolini would come to a horrible end with his own people standing on him. முசோலினி ஒரு பயங்கரமான முடிவை அடைவார். அவனுடைய சொந்த ஜனங்களே அவனுக்கு விரோதமாக வருவார். That came to pass just exactly as நிறைவேறிவிட்டது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆஸ்திரியா சேர்ந்த ஒரு நேம் அடோல்ஃப் ஹிட்லர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, டிக்டேட்டர் ஓவர் ஜெர்மனி. ஜெர்மனியில அவன் வந்து கொடுங்கோல் மன்னனாக மாறுவான். அமெரிக்கா சீக்ரெட் லைன் பக்கத்தில் தோல்வி அடையும். Then it showed that Hitler would come to a mysterious end. இதோ ஹிட்லர் வந்து மர்மமான ஒரு முடிவை அடைவான். இது வந்து முதலாம் தரிசனம், 2ஆம் தரிசனம். இப்பொழுது அந்த மர்மமான முடிவு என்ன, எப்படி நடந்தது என்பதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சரித்திரம் நடந்த சம்பவம். அதை நீங்க வந்து அறிவது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறார்? முசோலினியுடைய வாழ்க்கை ஹாரிபிள் என்றாயிருக்கும், பயங்கரமான இருக்கும். ஹிட்லருடைய முடிவு அது எப்படி இருக்கும் என்றால், அவனுடைய முடிவு மர்மமான முறையிலேயும் அவன் முடிவடையும். கர்த்தருக்கு விரோதமா போறவனுடைய முடிவு அப்படிதான். இங்க வந்து முசோலினியை பார்க்கும்போது, முசோலினி வந்து இத்தாலிய நாட்டுல மன்னனாக இருந்தார். இத்தாலி நாட்டு அதிபதியா இருந்தான். 29ஆம் தேதி 7ஆம் மாசம் 1983 வருஷம் பிறந்தான். அவனுடைய முடிவு 28ஆம் தேதி 4ஆம் மாசம் 1945 வருஷம். 1922ஆம் வருஷத்திலிருந்து 1943 வரைக்கும் அவன் வந்து பாசிச அரசை, அவனுடைய கட்சி பாசிச கட்சி, பாசிசம் சர்வாதிகாரியாக அவன் வந்து இத்தாலியில இருந்தான். 2ஆம் உலக யுத்தத்திலையும் அவன் கலந்து கொண்டான். ஆனால் அவனுடைய முடிவு வந்து பயங்கரமாயிருந்தது. பார்ட்டிஷன் என்ற அவனுடைய எதிர்கட்சிக்காரர்கள் அவனை பகைத்தார்கள். எத்தியோப்பியா மேல படையெடுத்து சென்று ஜெயித்தான். அவன் வந்து அஜாக்கிரதையா இருக்கும் பொழுது இவன் படையெடுத்து ஜெயித்தான். இது அவனே அங்கு சென்றார். அவனுடைய லவர் அங்கே இருக்கிறாள், அவள் பேரு கிளாரா. அந்த கிளாரா அவன் என்ன சென்றால் அவங்கள வந்து நாடு கடத்தினார்கள். அவன் சுவிட்சர்லாந்து பயந்து இந்த எதிர்ப்பாளர்களுக்கு பயந்து போய் சுவிட்சர்லாந்துக்கு முசோலினி போனான். ஆனால் அவனை பின்தொடர்ந்து அவனுடைய மனைவி லாரியிலிருந்து கீழே குதித்தாளாம். ராணுவ லாரியில போகும்போது குதித்தாள். ஆனாலும் அவன் பிடித்து மர்மமான முறையில அவனை ஷூட் பண்ணி கொலை செய்து அதன் பின்பு தெரு விளக்கு கம்பத்தில் தலைகீழா அவனையும் அவனுடைய மனைவியும் சில அதிகாரிகள் தலைகீழா தொங்கப்பட்டான். 1933 சொல்றாரு, நடந்தது 1945.
28ஆம் தேதி 4ஆம் மாசம் தலைகீழா தூங்க காலை கட்டி மேல தூங்கப்பட்டு அவங்களாம் தூக்கிட்டு இருக்க முடியும். ஜனங்கள் கல்ல இருந்தாங்க, காலி துப்புனாங்க. சோனியினுடைய முடிவு ஹாரிபிளா இருக்குன்னு தீர்க்கதரிசி எப்போ சொல்றாரு? 12 வருஷத்துக்கு முன்னால சொன்னார். நிறைய ஹிட்லருடைய முடிவு அப்படிதான். ஹிட்லரை பார்க்கும் பொழுது 2ஆம் உலக யுத்தத்துக்கு காரணமே ஹிட்லர் தான். ஹிட்லர் ஆஸ்திரியா தேசத்தை சேர்ந்தவன். 1989ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 20ஆம் தேதியில அவன் பிறந்திருக்கிறான். அந்த ஹிட்லர் வந்து என்றால் அவனுடைய தகப்பனார் குடிப்பழக்கம் உள்ளவர், தாயை நேசித்தார், தகப்பனார் பொல்லாதவராக இருந்தார். தகப்பன் மேல வெறுப்பு ஏற்பட்டது. பின்பு தாயார் தகப்பனார் மரித்து போனார்கள். வியன்னா என்ற இடத்துக்கு போனார். ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா. ஓவியராக அவர் வந்து முதலாவது படிப்பு படித்தார். ஆனால் அது அவ்வளவு சக்சஸா இல்லை. பின்பு ஜெர்மனிக்கு வருகிறார். ஜெர்மனிக்கு வந்து 1ஆம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது 1914ஆம் வருஷத்திலே ஒரு போர் வீரனாக ஜெர்மனி படையிலே சேர்ந்தார். அந்த போர் அவங்க என்னன்னா செய்தியை போய் சொல்லணும். இங்க இருந்து இந்த படைக்கு அந்த படைக்கு போயிட்டு சொல்லணும். அப்பொழுது எந்த குண்டு விழுந்தாலும் அவர் மேல ஒன்றும் வரலையா, ஒரு குண்டும் அவர் மேல விடாது. 1ஆம் உலகத்தில் மஸ்டர்ட் கேஸ் அனுப்பும் பொழுது புல்லெல்லாம் எரிஞ்சு போகும். விதமான கேஸ் ஏற்படும் பொழுது இவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார். 1ஆம் உலக யுத்தத்தில் ஜெர்மனி தோல்வி அடைந்தது. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களும் யூதர்களும் தான் இந்த 1ஆம் யுத்தம் தோல்வி அடைவதற்கு, நம்ம தோல்வி அடைவதற்கு அவங்கதான் காரணம் என்று சொல்லி யூதர்களை ரொம்ப பகைத்தார். பின்பு சோல்ஜராக இருந்தவர் கட்சி, நாசி கட்சி ஏற்படுத்தினார். கட்சி ஏற்படுத்தி பெரிய பேச்சாளராக மாறும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கவர்ச்சிக்கப்பட்டார்கள். அந்த கட்சியுடைய ஸ்வதிகா வந்து அந்த கட்சியோட அடையாளம் இப்படி வந்து இப்படி இருக்கும், இப்படி வந்து அந்த ஸ்வதிகா தான் கட்சியுடைய சின்னமாக இருந்தது. பின்பு ஜனங்கள்கிட்ட பேசி பேசி கட்சியை வளர்த்தார், புஸ்தகத்தை எழுதினார். யூதர்களையும் ரஷ்யர்களையும் அதிகமாக பகைத்தார். அவருக்கு எதிர்கட்சிக்காரங்க ஹிண்டன்பெர்க் என்ற கட்சி வந்தது. அவங்களுக்கு இவருடைய அரசியல் அங்க வந்து கூட்டுக்கு அங்க ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. அந்த கூட்டுக்கு அரசாங்கம் ஏற்பட்டு இவருக்கு வந்து சான்சலர் போஸ்ட் கொடுக்குறாங்க. பின்பு பிரசிடென்ட் போஸ்ட், பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதன் மீது அவர் அந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டு இவரே பிரசிடென்ட் ஆகும், ராணுவ அதிகாரி ஆகும், எல்லாத்தையுமே அந்த கொடுங்கோல் மன்னனாக மாறினார். அந்த கட்சியை நிர்மூலம் பண்ணி எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே கொலை செய்து அவன் வந்து முடிசூடா மன்னனாக மாறிவிட்டார். யூதர்களை கொல்ல வேண்டும், அவனுடைய நோக்கமெல்லாம் யூதர்களை கொல்ல வேண்டும். 6000 முதல் 10,000 வரைக்கும் ஒரு ஜனங்களை அடைச்சி அதுல விஷ வாயு சக்தி எல்லாரையும் சாகடிச்சு. 1939ஆம் வருஷம் போலந்தோடு கூட சண்டைக்கு போய் அந்த போலந்தை கைப்பற்றினா. இது வந்து நேச நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, இந்த பிரிட்டன் இவங்களுக்கு அது வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அவங்களையும் பகைத்தான். ஜப்பான் வந்து அவன் பக்கத்துல சேர்ந்தது. இத முசோலினி பிரண்டா வந்து சேர்ந்த ஹிட்லர் வந்து ஜெர்மனிக்கு அதிபதியா இருந்து இந்த 2ஆம் உலக யுத்தம் இப்படியாக 2 கட்சியா இருந்து யுத்தம் நடந்தது. ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலியா இதை என்ன சென்றால் இவ்விதமாக அவங்க வேறு ஆரம்பிச்சு ஒவ்வொரு பகுதிகளையும் தாக்கி கொண்டிருந்தார்கள். அவரை வந்து கொல்வதற்காக கூட இருந்த ஒரு ராணுவ அதிகாரியை செய்யும் பொழுது சூட்கேஸ்ல வெடி வச்சுக்கும் பொழுது அதுலயும் அவர் பிழைச்சுக்கிட்டாரு. அதனால யார் அதுக்கு காரணம் சொல்லிட்டு அதுக்கு 5000 பேரை கொண்டு போட்டான். இப்படியாக இருக்கும் பொழுது அவங்க டிக்டேட்டரா இருக்கிறார். ஆனால் நாட்டை நல்ல மாதிரி ஆளுகை செய்கிறார் சொல்லப்பட்டது. நாட்டை நல்ல மாதிரி முன்னேற்றி ராணுவத்தை ஒரு பெரிய உலகத்திலேயே பெரிய ராணுவமாக ஜெர்மன் அந்த விதமான மிலிட்டரி போர்ஸ் அந்த இத்தாலி அவன் ஏற்படுத்தி என்ன செய்யணும், ஜனங்களை கொல்ல வேண்டும், யூதர்களை கொல்ல வேண்டும். நவீன போர்க்கருவி மூலமாக ஜூஸை வந்து கொல்லுவது. ஒரே நோக்கம் வந்து ஜூஸை கொன்று அவர்களை வந்து எருவாக மாற்றுவது. ரோடு போடும் பொழுது அவங்களுடைய சாம்பலை சேர்த்து ரோடு போடுவது. 50 lakhs Jews killed. 50 லட்சம் யூதர்களை கொன்றார். எல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு மேல 50 லட்சம் யூதர்களை அவங்க கொலை செய்திருக்கிறார். எல்லாம் கேஸ் சேம்பர்ல எழுப்பியிருந்தோம். கேஸ் சேம்பருக்குள்ள இருக்கும் பொழுது கேஸ் விஷவாயா இருக்குன்னா இப்பொழுது விஷவாயா இருக்குன்னா எல்லாம் இருக்காங்க. அதே போல 1000 கணக்கில் அடிச்சு போடுது விஷவாயா இருக்குன்னா எல்லாம் செத்துருவாங்க.
அப்படி செத்து போனவளை சுத்திகரிக்கும் பொழுது ஒரு 14 வயசு பெண்ணு வந்து அங்கே வந்து கிடக்குது. அதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, அவன் மேல நிறைய பிரேதங்கள் கிடக்குது. ஆனா அடியில அந்த பெண்ணுடைய சரீரம் கிடக்குது, 14 வயசு பெண்ணு. ஆனா அது உயிர் இருந்துச்சா, கண்ணதை வந்து பார்த்துச்சு. அதை பார்த்தோன்னே சோல்ஜர்ஸுக்கு பரிதாபம் ஏற்பட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை பத்திரமா வச்சிருந்தாங்க. அங்க ஒருத்தன் வந்தான், இந்த பெண்ணை ஏன் வச்சிருக்கிறீங்க, ஹிட்லருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவன் துப்பாக்கியால சுட்டுட்டான். மற்றவங்களுக்கு கூட ஒரு மனிதாபத்தன்மை வந்தது. ஆனா ஹிட்லருடைய ஆசையை நிறைவேற்றணும், யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு போட்டான். ஈவி இறக்கனே இல்லாதது ஹிட்லர். ஏன்னா ஈவி இறக்க இல்லாத மனுஷன். அவனுக்கு ஒரு லவர் இருந்தாதான் ஈவா ஃப்ரம், அவர் பேர் ஈவா ஃப்ரம். அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து எதிர்த்தால் அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்கும் பொழுதுல இருந்து இவன் தான் ஷாப்புக்கு போறான். அப்பொழுது அந்த பெண்ணை வந்து விருப்பப்பட்டு அவன் வந்து அவனை வந்து அவன் அழைத்து கொண்டு சொல்லுகிறான். அவனுக்கு வந்து ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் இருக்கு, பாதாள அறை இருக்குது. 16 திக்னஸ்ல இரும்பு தான் வால் இருக்குமா, யாரும் உள்ள போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அறையில அவன் வந்து ஈவா ஃப்ரௌனோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவனுடைய நண்பர் வந்து முசோலினி கொல்லப்பட்டார் என்ற செய்தி அவன் ரேடியோ மூலமாக, சுவிட்சர்லாந்து ரேடியோ மூலமாக கேட்கிறார். கேட்கும் பொழுது நமக்கும் முடிவு நெருங்கி விட்டது என்பதை அறிந்து கொண்டார். 45ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 24ஆம் தேதி முசோலினி மரித்த செய்தி அவன் கேட்கிறான். இப்பொழுது கேட்கும் பொழுது தனக்கும் முடிவு நெருங்கி விட்டது என்பதை அவன் அறிந்து சுசைட் பண்ணுவதற்கு, தற்கொலை பண்ணுவதற்கு தன்னை ஆயுதப்படுகிறார். ரஷ்ய படைகள் வந்து தன்னை கொண்டு போடும் என்று அறிந்தார். ஈவா ஃப்ரம் நானும் உம்மோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். 1945 வருஷம் 4ஆம் மாசம் 27ஆம் தேதி அவனுக்கு பேர்த்டே இங்க கொண்டாடுறாள். ஈவா ஃப்ரம் அங்க பாடல் பாடுகிறாள். அதன் பின்பு அவளை மேரேஜ் பண்ணி கொடுவான். இது வரைக்கும் மேரேஜ் பண்ணாம ஜெபிக்கிறான். அடுத்த நாள் 28ஆம் தேதி மேரேஜ் நடந்து இதை லீகலா மேரேஜ் பண்ணி கொள்கிறார். அதன் பின்பு பெரிய விருந்து வைக்கிறார்கள். உல்லாசமாக இருந்து விட்டு பின்பு அந்த ரூமுக்குள்ள போகிறான். அந்த பாதாள அறைக்குள்ள போயிட்டு இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான், நான் என் மனைவி தற்கொலை செய்கிறோம், நீங்க அதை சுத்தி இந்த துணியால சுத்தி பெட்ரோல் ஊத்தி என்னை வந்து எங்களை வந்து எரிச்சிருக்க, என் ரூம்ல இருக்கிற எல்லா பேப்பர் எல்லாத்தையுமே எரிச்சிருக்க, எங்களை யாருமே பார்க்க கூடாது, நாங்க எங்களுடைய பாடி யாருக்கையும் கிடைக்கும். இதை மாதிரி சொல்லிவிட்டான். அதே போல ரூம்ல போனான். அடுத்த நாள் காலையில் கதவை தட்டி பார்த்தால் கதவு அங்கே திறக்கவில்லை. பின்பு திறந்து பார்த்தால் துப்பாக்கியில வந்து புகை வந்து கொண்டிருக்குது. துப்பாக்கியை வாய்க்குள்ள வச்சு சுட்டான். அவனுடைய மனைவி சைனைடு சாப்பிட்டு அவனோட பாடி நீல நிறமா மாறுது. ஈவா ஃப்ரம் அவளும் மறித்து போனார்கள். இது அவன் சொன்ன மாதிரி அவனுடைய பாடி வந்து சுத்தி பெட்ரோல்ல ஏற்றி கொண்டு போட்டார்கள். அப்பொழுது ரஷ்ய படைகள் வந்து ஏதோ என்ன சொன்னால் ஹிட்லருடைய பாடியை தேடினது. ஆனால் அதுக்குள்ள சாப்பிடலாம். என்ன சொல்றார், 1963 சொல்றார், ஜூன் மாசம் சொல்லும்போது இங்க 1945ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதியிலே என்ன சென்றால் அந்த ஹிட்லருடைய முடிவு மர்மமாக இருக்கு. சிலர் வந்து ஹிட்லர் சாகல உயிரோடு தான் இருக்கிறான்னு நினைச்சாங்க. அது சுசைடா என்னன்னு தெரியல. மர்மமான முடிவு இயேசு கிறிஸ்து காண்பித்தார். எதை விசுவாசிக்கிறோம்? பெர்னாந்துக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சுன்னு இல்ல, இயேசு கிறிஸ்து பெர்னாந்து காண்பித்தார். எதை விசுவாசிக்கிறோம்? அதாவது தரிசனமானது கரெக்டா நிறைவேற்று. ஃபர்ஸ்ட் விஷன், செகண்ட் விஷன், ஹாரிபிள் டெத், மிஸ்டீரியஸ் டெத். இதான் கத்தரை விட்டு பின்வாங்கி போற மக்களுடைய முடிவு. அப்படிதான் ஹாரிபிள், மிஸ்டீரியஸ், மர்மமாக இருக்கு. நம்ம எவ்வளவு பயப்படணும். உலகத்தை நான் இன்னும் ஒரு முறை அசைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நோவாய் காலத்தில் அசைத்தார். உலகம் பிளட் ஏற்பட்டது. இன்னும் ஒரு முறை அசைப்படுது. ஃபயர் வந்து அழுகி போகும். எபிரேயர் 12:26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று. இப்பொழுது பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன். Sin cursed world, பாவத்தினால் சபிக்கப்பட்ட உலகத்தை ஆண்டவர் அழிக்கிறார். ராக் ஏற்கனவே அங்க வீசி ஆகிவிட்டது. கல்லை எடுத்து போடு. Judgment is striking on the west coast. Hallelujah.
இவ கர்த்தர் நமக்கு அதுக்கு உள்ளதாக நம்மளை மேல கொண்டு செல்வார். ஆமென். வலுவாதபடி நம்மளை காக்கும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவனுக்கு கனமும் வல்லமையும் உண்டாவது. யூதா 1:24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே வலுவாதபடி நம்ம பேக் ஸ்லைடிங் ஆகக்கூடாது. இந்த இடத்துல பேக் ஸ்லைடிங் ஆகிற காலம். பாலிடிக்ஸ், உலக உல்லாசம் நிறைய இருக்கு. ஒன்று சின்ன பண்ணாங்கல்ல, பாஸ்டர் இருக்கும் பெருசான பிறகு நம்மகிட்டே கொஸ்டின் பண்ணும். இந்த ஒன்று இவ்வளவு சீரியட்டு போனது என்ன காரணம்? சாஸ்திரம் வஞ்சிக்கிறான். உலக உல்லாசம் வஞ்சிக்கிறது, பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வஞ்சிக்கிறது. இந்த பையன் எப்படியா கெட்டு போயிட்டான், இதோ பேட் ஃப்ரெண்ட்ஸ் அவனை வஞ்சிக்கிறது. பெரியவனான பொழுது வஞ்சிக்கும், சின்ன பிள்ளையாவது நல்லா தான் இருக்கும். பெருசாகும் பொழுதுதான் அது டைவர்ட் ஆக வேண்டிய நேரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கும். நம்மளை வலுவாதபடி ஆண்டவருக்கு பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக, ஹல்லேலூயா, ஒருபோது பாவம் செய்யாதவர்களாக நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவங்க நம்ம எது சொல்லலாம், அன்அடல்டரேட்டட் வேர்டை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது கலப்படமில்லாத வார்த்தையானது நம்மை முற்றிலும் சுத்திகரிக்கிறது. உன மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ள அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் மேல நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி எல்லாம் அவர் மேல இருக்கு. அவர் என்ன காப்பாற்றுவார், வலுவாதபடி பாய் அவர் என்னை மாசற்றா நிறுத்தி ராஜ்யத்துல கொண்டு சொல்வார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்மளாம் ஜெபிக்கிறோம்.